வணக்கம் வினுஷ். வணக்கம் நவீன். இந்த டைம் ஒரு சேஞ்சுக்கு நான் ஹோஸ்டா மாறிடுறேன். என்ன மாறுங்க மாறுங்க, நல்லா இருக்கு. ஏன்னா இந்த டாபிக் நம்மளுக்கு சுத்தமா தெரியவும் தெரியாது. இன்னொன்னு நல்லா வந்து பெப்பர் சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி எல்லாம் சாப்பிட்டு ஒரு மிதப்புல இருக்கேன். அதனால அதாவது என்னைய வெறுப்பேத்துறதா நினைச்சுக்கிட்டு இப்ப நீங்க சொல்றீங்க. அப்புறம் நானும் சொல்லுவேன், நானும் நல்லா தான் சாப்பிட்டேன். அப்ப வேணாம் விடுங்க. சரி, நீ என்ன பேச போறோம்னு தெரியும். வினுஷ் வந்து ஒரு 2 வாரமா வந்து ஊர்ல இருந்ததுனால திடீர்னு ஒரு புது கண்டென்ட் கொண்டு வந்திருக்காரு. சம்பந்தமே இல்லாம ஒரு கண்டென்ட் கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சீரியல்ஸ். வேற வழியே இல்லாம வினுஷ் எக்கச்சக்க சீரியல்ஸ் வந்து இந்த 2 வாரத்துல பார்த்துட்டு அதுல ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிருக்காரு. அதை பத்தி தான் நீங்க பேச போறோம். எங்க ஆரம்பிக்கலாம்? 7 மணிக்கு மௌன ராகம்ல ஆரம்பிச்சா 11 மணிக்கு பிக் பாஸ் வரைக்கும் கண்டினியூஸா போச்சு. அப்படி வீட்டுக்கு ஊருக்கு போய்கிட்டு வீட்டுல இருந்து டிவி பார்த்துட வேண்டியதானே? ஆமா, குடும்பமா சரி. அதான் எங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த டாபிக் ஏன் பேசணும், இதை நாம ரொம்ப நாளாவே இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் ஊருக்கு போறப்பெல்லாம் ஒரு 2 எபிசோடு அங்க ஓடிட்டு இருக்கும், பார்த்திருப்பேன் ஏதாவது சைட்ல. அப்ப எனக்கு வந்து ஏதாவது என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாததுனால இந்த சம்பந்தம் தெரியாதுங்கறனால நான் தள்ளி போட்டே இருந்தேன். வேற வழியே இல்லாம இதே பேசி ஆரம்பிச்சு நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. பேசிடுவோம். சோ ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப முக்கியம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போ வந்து இப்போ சினிமா, ஓடிடி இதுல எல்லாம் வந்து இப்போ ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பழைய சினிமாக்கள், இப்போ ஒரு 90கள்ல வந்த சினிமாவிலையுமே அதோட 2000கள்ல வந்த சினிமா, அப்புறம் 2010கள்ல இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரிக்ரெசிவான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. அட்லீஸ்ட் ஒரு பியர் ப்ரெஷர் அப்படிங்கிற பேசிஸ்ல வந்து அதை மாத்திக்க ட்ரை பண்றாங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சில எபிசோட்ஸ்ல சொன்னோம். இப்போ ஜெய்பீம் எபிசோட்ல கூட நம்ம ஜெய்பீம்ல சொன்னோம், ஏதோ ஒரு எபிசோட்ல சொல்லியிருந்தோம். லைக் முன்னாடி இருந்த படங்களை விட இப்ப நாளுக்கு நாள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு. இதை வச்சா இதை வந்து ப்ராப்பரா ரிசீவ் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு படத்தும் கிழிக்கிறாங்களே அந்த மாதிரி. சோ அந்த பிரச்சனை வருதுல்ல. சோ அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கப்போ இப்போ ஓரளவுக்கு வந்து இப்ப டிஜிட்டல் கண்டென்ட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அந்த ஒரு சேஞ்ச் வந்து டுவர்ட்ஸ் ப்ராக்ரெசிவா தெரியுது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்ல பார்த்தா வந்து 90கள்ல 2000கள்ல வந்து சீரியலை கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்கிற சீரியல்லாம் வந்து கண்டென்ட் வைஸ் ரொம்ப பின்னாடி போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு அப்படி இருந்தோம், இப்பதான் நீங்க கெட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறீங்க. ஆமா, சீரியஸா சொல்றேன். அப்படிதான் சொல்றேன். இப்ப நம்ம சின்ன வயசுல இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் எல்லாம் பாத்துட்டு சொல்லுவோம்ல, அப்பெல்லாம் என்ன மாதிரி ஷோ எல்லாம் வந்துச்சு, இப்ப நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல். ஏன்னா சீரியல் அப்படிங்கிறதுதான் வந்து இன்னைக்கு நம்ம ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு உள்ள அதிகபட்சமா மெஜாரிட்டியா உள்ள போகக்கூடிய முதல் மீடியம் என்னை கேட்டா. ஏன்னா மீடியா வீட்டுக்குள்ள போற மீடியம்னா என்னவா இருக்கும்? டிவி, அதை விட்டா நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் வந்து எத்தனை வீட்டுல ரெகுலரா படிப்பாங்கிறது தெரியாது. அப்படியே படிக்கிற நியூஸ் பேப்பரும் தினமலர் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க. அதை படிக்கிறதுக்கு சும்மாவாவது இருக்கலாம். அதனால வந்து பல வருஷமா எங்க வீட்டுல தினமலர் தான். நாங்களும் மீட்டு நீங்களுமா? அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சீரியல்ன்றது எப்படி ரீச் ஆகுதுன்னா, உட்காந்து பார்க்கணும்னு கூட பாக்குறது இல்லை. இப்ப எங்க வீட்லயுமே என்னன்னா, சீரியலை வந்து உட்காந்து பார்க்கணும்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா டிவி ஓடாம இருந்தா வீடு அமைதியா இருக்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, டிவி ஓடிட்டே இருக்கும். சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சா நைட் வரைக்கும் அது ஓடிட்டே இருக்கும். இது நான் இல்லாத அன்னைக்கு ரெகுலரா இந்த சேனல் வந்து ஓடிட்டு இருக்குல்ல. இப்போ மெயினா அடி வாங்க போறது வந்து இன்னைக்கு விஜய் டிவி தான். சோ அந்த விஜய் டிவியை அவங்க போட்டு விட்டுட்டு அவங்க எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அதை கான்சியஸா பார்க்கல. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு 2-3 நாள் அன்கான்சியஸா 1-2 மைண்ட்ல படும்போது 4வது நாள் அடுத்து என்ன நடக்குதுன்ற கியூரியாசிட்டி வருது. அப்புறம் அதை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நான் சேனலை மாத்தினேன்னா, அதை போடுற அது என்னன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அது அவங்களுக்கு வருது. எங்க வீட்டுல ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, நான் சீரியல் பார்த்தே ஆகணும் அப்படி பண்ண மாட்டாங்க அம்மாவோ அப்பாவோ. ஆனா வாய்ப்பு கிடைச்சா அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதாங்க ஃபேஷன் ட்ரெண்ட். இப்பதான் நானா வந்து சீரியல் அவ்வளவு சீரியஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். இப்ப இருந்தா பார்ப்பேன், இல்லன்னா பார்க்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அந்த பக்கம் போயிட்டு அப்படியே யூடியூப்ல போட்டு பாத்துக்குவாங்க. யூடியூப்ல ஹாட்ஸ்டார். ஆமா, ஹாட்ஸ்டார் என்னமோ என்ன அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு. இப்ப இதை நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க கான்சியஸா பண்ணாட்டி கூட இது வந்து ஒரு ஈஸியா
ஃபேமிலிக்குள்ள ரீச் ஆகுற மீடியமா இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் வந்து அன்கான்சியஸா அந்த அந்த அட்மாஸ்பியர்ல இருந்துட்டே இருக்குல்ல. அது வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் வந்து லைக் கண்டினியூஸா நீங்க ஒரு வருஷம் இப்ப லாக்டவுன் வேற வந்துச்சு. அப்போ வீட்லயே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்டினியூஸா இதை ரிப்பீட்டடா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த என்விரான்மெண்ட்ல இருக்க அது ஒரு மாதிரியான ஒரு இம்பாக்ட் கண்டிப்பா உருவாக்குது. ஆனா அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ பார்த்த சீரியல்ஸும் இப்ப இருக்கிறது பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா இத பத்தி இன்னைக்கு சூழ்நிலையில சமூக என்னதுங்க டக்குன்னு வர மாட்டேங்குது, சோசியல் மீடியால மற்ற இடங்கள்ல வெளியில பேசக்கூடிய நம்ம ஜெனரேஷன் ஆட்கள் வந்து இத பத்தி அதிகமா நம்ம பேசுறது இல்லங்கிறதுனால அந்த சீரியல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எந்த பேக்லாஷ் இல்ல, அவங்களுக்கு எந்த வருமானம் அஃபெக்ட் ஆக போறது இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல அவங்களுக்கு. அதான் இப்ப முக்கியமா இந்த யங்கர் ஜெனரேஷன் எதை பாக்குறாங்களோ அதுலதான் இந்த பேக்லாஷ் எல்லாம் வருது. மூவிஸ் ஆப்வியஸ்லி வந்து மூவிஸ் ரொம்ப ரிக்ரெசிவா வச்சாங்கன்னா அதுக்கு பேக்லாஷ் வருது, அதை மாத்த வேண்டியிருக்குது. இப்ப ஈவன் இப்ப குக் வித் கோமாளி மாதிரி ஒரு பயங்கரமான ஷோ இருக்குது, எல்லாரும் ரொம்ப ஃபேமஸா ரொம்ப டிஆர்பி ரேட்டிங் அதிகமா இருக்கிற ஒரு ஷோ வந்து எல்லாரும் பாக்குறாங்களா. அதுல வந்து அவனா நீ அப்படிங்கிற அந்த காமெடி இருக்குல்ல, அந்த ஹோமோபிக்கான கண்டென்ட் இருக்கப்ப அதுக்கான பேக்லாஷ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து மாத்துறாங்க. சரியா? சோ யார் அதை கன்சியூம் பண்றாங்கிறது பொறுத்து தான் அந்த பேக்லாஷ் டிஃபைன் ஆகுது. இப்போ வந்து வயசானவங்க ஒரு 50 வயசு 60 வயசுக்காரங்க வந்து அவங்க 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 இருக்கிற மைண்ட் செட் இதுதான், இதுக்கான பேக்லாஷ் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து எங்க காட்டுவாங்க, சோசியல் மீடியால தான் காட்ட முடியும். 50 60 வயசுக்காரங்க எங்க சோசியல் மீடியால வந்து இந்த பேக்லாஷ் காட்ட போறாங்க? அதுல அவங்க they don't care about that, அவ்வளவுதான். அதுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த வேலையை செய்யணும்னு அவங்க அதுக்கான வேலை எடுத்துக்கிறது இல்ல. சோ அதனால இது வந்து பேசப்படாமலே போயிருது. அப்ப இத சரி நம்ம பேசணும், ஏன்னா நம்ம இதுல கேட்கறதுல எத்தனை பேர் அவங்க இருக்காங்க இல்லங்கிறது தெரியல. பட் ஸ்டில் இதுவும் ஒன் ஆஃப் த பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னதுனாலதான் இதை நான் ரொம்ப நாளா பேசணும்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனா சரி, நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த எபிசோடுக்காக யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய சின்ன வயசுல பார்த்த சீரியல் அது இதுன்னு அந்த மெமரிஸ் மாதிரி கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிச்சு. சோ நம்ம அதுல இருந்தே ஆரம்பிப்போம். நீங்க என்ன சீரியல், உங்களுக்கு என்ன சீரியல் ஞாபகம் இருக்கு அப்படிலாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டே கேட்பேன். அந்த மாதிரி கோத்து விடாதீங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச சீரியல் சொல்லுங்களேன். நீங்க எந்த சீரியல்? இல்ல, நான் என்ன சொல்றேன், சீரியல் அப்படின்னாலே நான் வந்து சித்தியையும் மெட்டி ஒலி கோலங்கள் நான் சொல்ல வரல. நான் தமிழ்ல சின்ன வயசுல வந்து சன் டிவியா இருக்கட்டும், விஜய் டிவியா இருக்கட்டும், நிறைய விதமான நிறைய ஜான்ரா இருந்துச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஃபேமிலி டிராமா இருக்கும், ஹாரர் இருக்கும், த்ரில்லர் இருக்கும், இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும், காமெடி சிட்காம் அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே இருந்துச்சு. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க பாத்திருப்பீங்கல்ல, இப்ப சிட்காம் மாதிரி. இப்ப இந்த வீக்கெண்ட் சீரியல் தனியா இருக்கும் சன் டிவில எப்பயுமே. நீங்க ஆப்வியஸா சின்ன பாப்பா பெரிய பாப்பா எல்லாம் பாத்திருப்பீங்க கண்டிப்பா. அந்த மாதிரிதான் கேக்குறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற சீரியல், உங்களுக்கு நீங்க பார்த்தது ஞாபகம் இருக்கிறது, அந்த மாதிரி கேக்குறேன். எனக்கு டக்குன்னு நீங்க ஜான்ரஸ் எல்லாம் சொல்றப்ப எனக்கு வந்து நாங்க வந்து கலைஞர் டிவி ஃபேமிலி, நாங்க வந்து ஒரு டிஷ் இருக்கும்ல அது வச்சிருந்தோம். ஓகேவா? ஆப்வியஸ்லி மாநாடு மயிலாட்டம் எங்க ஃபேவரட். ஆனா அது இல்லாம வியாழக்கிழமை ஒரு கிரைம் த்ரில்லர் போடுவாங்க, இது போடுவாங்க, அந்த ராஜேஷ்குமார் நாவல்ஸ் அந்த மாதிரி ஏதோ நாவல்ஸ்ல இருந்து எடுத்து அந்த அந்த எபிசோட்ஸா போடுவாங்க. அது மேக்கிங் ரொம்ப மொக்கையா இருக்கும். ஆனா அந்த கதைகள் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப செமையா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலா அது எனக்கு டக்கு ஞாபகம் வருது நீங்க சொல்றப்ப. ஓ, கலைஞர் டிவி எல்லாம் நான் பெருசா பார்த்ததே இல்ல. எப்படி புதுசா கண்டென்ட் கொடுத்தனா? நல்லா இருந்துச்சு. புதுசா இருக்கியா? நீங்க என்ன கலைஞர் டிவி? நான் வந்து இன்னொரு சேனல் மெகா டிவி எல்லாம் பாத்துருக்கேன் தெரியுமா? மோசமான நாளாம். மெகா டிவி எல்லாம் எப்பங்க உங்க சின்ன வயசுல? என்ன சின்ன வயசுல நீங்க என்ன 2000ல பிறந்த ஒரு சும்மா கலைஞர் டிவி மெகா டிவி நான் சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கீங்க. நான் 7th 8th படிக்கும்போது மெகா டிவி பாப்பேனே. மெகா டிவி, மக்கள் டிவி, இந்த மூணு நாளா தான் வரும் டிஷ்ல. 7th 8th தான் சின்ன வயசாவே கன்சிடர் பண்றீங்களா? அதுக்கு முன்னாடி டிவி பாக்குற பழக்கமே இல்லையா? இருக்குது. நீங்க சொல்லுங்க. என்ன கோத்து விடாத சொல்லி தான் எபிசோட்லயே கூட்டு வந்தேன். கரெக்டா கோத்து விடுது பாரு குண்டு பைப்ல. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே சீரியல் பாக்குற பழக்கம் இருக்கு. எப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுல வந்து எனக்கு வந்து தனியா ஒரு ரூம்குள்ள உட்காந்து ஹோம்ஒர்க் பண்றதோ படிக்கிறதோ எனக்கு வந்து பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா ஹால்லயே உட்காந்துதான் எல்லா வேலையுமே செய்வேன். மத்தவங்களை பார்க்க விடாம டார்ச்சர் பண்ணுவீங்க. மத்தவங்களை என்ன பார்க்க விடாம டார்ச்சர் பண்ண, அவங்க பாக்குறதான் நான் பார்த்து பழகிட்டேன்னு சொல்ல வர்றேன். அப்படி. ஆமா, சின்ன வயசுல இருந்து சீரியல் அந்த இது ஓடிட்டே இருக்குமா டிவில, சன் டிவில. சோ அப்போ வந்து ரெகுலரா அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டே அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டே பார்த்து நல்லா சீரியல் பார்த்து பழகிட்டேன் சின்ன பிள்ளையில. நான் வந்து சின்ன வயசுல வந்து இப்ப சித்தி பார்த்திருக்கேன், மெட்டி ஒலி பார்த்திருக்கேன், கோலங்கள் பார்த்திருக்கேன், அப்புறம்
அதான் நான் சொன்னேன்ல இந்த ஜான்ரா இதுல வந்து சில்ட்ரனுக்குன்னு தனியா இருக்கும், பெரியவங்களுக்குன்னு தனியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஜய் டிவில எல்லாம் வந்து இந்த சூப்பர் ஹீரோ இதெல்லாம் இருக்கும். மாயா மச்சிந்திரா ஆமாங்க, பாத்துருக்கீங்களா? மாயா மச்சிந்திராலாம் செம்மையா இருக்கும், மாசா இருக்கும். மாயா மச்சிந்திரா அது நல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஷக்கலக்க பூம் பூம்னு சொல்லி அந்த பென்சில் ஒரு ஹிந்தி டப்டு சீரியல் இருக்கும், ஹன்சிகா, பாத்தீங்களா? ஹன்சிகாவோட இது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஹன்சிகாவா? அதே சீரியல் ஆக்சுவலா அது ஹிந்தில வந்த சீரியல் அப்படியே காப்பி அடிச்சு சன் டிவில வந்து சன் டிவில விஜய் டிவில ஜி பூம்பான்னு போட்டானுங்க முதல்ல, ஜி பூம்பா பென்சில்னு. அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஹிந்தி சீரியலையே தமிழ்ல டப் பண்ணி அதையும் போட்டானுங்க. அப்புறம் இந்த மைடியர் பூதம் வரும், விக்ரமாதித்யா வரும், இதெல்லாம் அந்த கொஞ்சம் சின்ன பசங்க பாக்குற மாதிரி இந்த இது இருக்கும். இப்ப காமெடி ஜான்ரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல் எல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் அப்ப. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 சீசன் 3 சீசன் போச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் வந்து ஸ்ரீபிரியாவும் நிரோஷாவும் இருப்பாங்க அதுல. அதுக்கப்புறம் அதுதான் நல்லா இருக்கும். அதுலதான் நம்ம இவரெல்லாம் எம்எஸ் பாஸ்கர் எல்லாம் ஃபேமஸ் ஆனதே, பட்டாவி கேரக்டர்ல. ஆமா. அதுக்கப்புறம் தான் இந்த அதுக்கப்புறம் அது 2 சீசன் மாதிரி எல்லாம் போய் வேற வேற, இப்போ நிரோஷாக்கு அப்புறம் வேற யாரோ வந்தாங்க, அப்புறம் நளினி எல்லாம் கொஞ்ச நாள் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு போச்சு. கோலங்கள் வந்து சாலிடா 6 வருஷம் ஓடுச்சுங்க அந்த சீரியல். அந்த சீரியல்ல அக்கா தங்கச்சியில கடைசி தங்கச்சியா இருக்கிறவங்க சீரியல் ஆரம்பிக்கும் போது வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சீரியல் முடியும் போது அந்த பொண்ணு கல்யாணமே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. இது என்னன்னா, ஆனா இது இப்ப இந்த சீரியல் நம்ம இப்ப பேசுறோம்ல, இது எல்லாத்துலயுமே இப்ப ஏன் வந்து இப்ப இவ்வளவு தூரம் சீரியல் பார்த்து நல்லா புடிச்சு, எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. கோலங்கள் பிடிக்கும், நல்லா இருக்கும். மெட்டி ஒலி கூட நல்லா இருக்கும். ஒரு இந்த ஃபேமிலி படம்ன்ற மாதிரி நம்ம பாக்குறோம்ல, அந்த மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த சாமி சீரியல் வேலன், வேலன், சூலம், அப்புறம் இந்த ராஜராஜேஸ்வரி. ஆமா, வேலன்லாம் நான் பயங்கர ஃபேன். ஆக்சுவலா நானும் வேலனும் சூலமும் நல்லா விரும்பி பார்ப்பேன். ஃபேமிலில எல்லாம் விரும்பி பார்ப்பாங்க. பாட்டு முக்கியமா அந்த இது டைட்டில் சாங்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். கரெக்ட், டைட்டில் சாங் எல்லாமே மனப்பாடமா இருக்கும். டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, நல்லா இருக்கும் எல்லாமே டைட்டில் சாங்ஸ்லாம். ஆக்சுவலா நல்லா இருக்குங்க. அந்த டைட்டில் சாங் போட்ட நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீமா அதுக்கப்புறம் பெருசா வளர்ந்தவங்க. விஜய் ஆண்டனி நினைக்கிறேன். விஜய் ஆண்டனி எல்லாம் நிறைய மியூசிக் போட்டிருப்பாரு, சூப்பரா இருக்கும். லிரிக்ஸும் சூப்பரா இருக்கும் அந்த பாட்டுகள்ல வர லிரிக்ஸ் எல்லாம். வைரமுத்துலாம் எழுதிருக்காருங்க லிரிக்ஸ். அப்படியா? வைரமுத்து தான் மெட்டி ஒலி. ஓகே ஓகே. சீனியர் ஜூனியர்லாம் ஒரு சீரியல் வரும். அதுல வந்து எனக்கு அந்த சீரியல்ல ஞாபகம் இல்ல, ஆனா அந்த பாட்டு மட்டும் ஞாபகம் இருக்கு. உன்னிகிருஷ்ணன் வந்து பாடுவார் அந்த இது, பாத்திருக்கீங்களா? கைய வந்து ஒரு மாதிரி ஆக்சன் பண்ணிக்கிட்டே பாடுவார். சீனியர் ஜூனியர் சி 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 சீனியர் ஜூனியர் அப்படின்னு ஒரு மாதிரி பாடுவாரு. ஜெயா டிவில போடுவாங்களா? ஜெயா டிவின்னு நினைக்கிறேன். லைட்டா ஞாபகம் இருக்குது. ஜெயா டிவி இது கிரேசி மோகன் இதெல்லாம் நல்லா இருக்கும். அவரோட சிட்காம்ஸ் நிறைய வரும். கேபி பாலச்சந்தரோட சிட்காம் வரும். கவிதாலயா ப்ரொடக்ஷன்ல நிறைய எடுத்திருப்பாங்க. கவிதாலயோட நிறைய நல்லா இருக்கும். ஆமா. அப்புறம் இது இந்த ஹாரர் ஜானர் தான் வேற லெவல்ல இருக்கும் சீரியல்ஸ்லாம். அப்போ இந்த எல்லாருக்குமே as usual ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து ஜென்மம் XX. அதெல்லாம் பயங்கரதா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த இது பஞ்சமி எல்லாம் பாத்திருக்கீங்களா? பேரு ஞாபகம் இருக்கு எனக்கு. அவ்வளவு நான் சொல்றேன், அந்த அளவுக்கு சீரியல் பார்த்தது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 8:30 மணிக்கு போடுவாங்க சன் டிவில. அப்படியே ஒரு மலை இருக்கும், அந்த மலை வந்து ராத்திரி நேரத்துல அப்படியே எந்திரிச்சு வரும். அந்த மாதிரி அதெல்லாம் சின்ன வயசுல பார்க்கும்போது அப்படியே பயந்து நடுங்கி ஒளிஞ்சு அப்படியே அந்த லெவலுக்கு இருக்கும் அந்த சீரியல்லாம். அப்போ மர்மதேசம் தான் எனக்கு நல்லா பார்ப்பேன், பட் கதையெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும் ஞாபகம் இருக்கு. மர்மதேசம் வந்து நான் அப்ப சின்ன வயசுல பார்த்துட்டு இந்த விடாது கருப்பு இதை வந்து நான் திரும்ப காலேஜ் படிக்கும் போது எனக்கு அந்த எபிசோடு மொத்தமா செட்டா இன்னொன்னு கிடைச்சிச்சு. இப்ப யூடியூப்ல இருக்கு எல்லாமே. இப்ப கவிதாலே அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க பேஜ்ல ஃபுல்லா. அதுக்கப்புறம் அத நான் இப்ப இந்த சீரீஸ் சஜஷன் மாதிரி இப்போ எபிசோட் கேட்கறவங்களுக்கு இந்த சீரியல் சஜஸ்ட் பண்றேன். மர்மதேசம் யூடியூப்ல பாருங்க. அந்த டைம்ல ஒரு செம்மையா ஒரு வெல் ரிட்டன் சீரியல் அது.
அது கான்செப்ட் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டராமே. ஆமா ஆமா ஞாபகம் இல்ல, இப்பதான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி தான் அது. ஆ, நம்ம எல்லாம் வந்து சந்திரமுகில தான் ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்ற வார்த்தை வந்துச்சுன்னு நம்ம யோசிப்போம். ஆ. ஆக்சுவலா பார்த்தா அந்த மர்மதேசம்லயே அதை பேசியிருப்பாங்க ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை பத்தி. அது வந்து அது எப்போ 99லயோ அந்த டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு சீரியல் அது. இப்ப இதெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா எனக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஞாபகம் இருக்கு அப்படின்னா, பாட்டு லிரிக்ஸ் முதற்கொண்டு அது எல்லாமே அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். தடயம்னு ஒரு சீரியல் இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆமாங்க, தடயம் கரெக்ட். தடயம் வந்து அதான் டிடி வந்து ஃபர்ஸ்ட் அதுலதான் இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. தெரிஞ்ச மாதிரி சொல்லிடுவோம், எதுக்கு நம்மளுக்கு வந்து அடப்பாவி. இல்ல பேர் ஞாபகம் இருக்கு எனக்கு. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் கைண்ட் ஆஃப் ஒரு ஜான்ரால இருக்கும். அது வந்து எப்படின்னா, ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த 4 பேர் வந்து அந்த பிரச்சனையை கண்டுபிடிப்பாங்க. ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்கும், நல்லா இருக்கும் அது. இப்படி ஒரு ஸ்டோரினா அது ஆரம்பிச்சு என்ன மாதிரி போகுது, என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த இப்போ ஒரு சினிமா எப்படி எழுதுறாங்களோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு ரைட்டர்ஸ் வந்து அவ்வளவு குவாலிட்டியா சீரியல்ஸ் எழுதி எடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனை இப்ப வருது அப்படின்னா, தெரியல, எனக்கு வந்து எனக்கு நிஜமாவே புரியல. கதைன்னு ஒண்ணு அவங்க எழுதுறதே இல்லைன்னு நினைக்கிறேன், சுத்தமா. சீரியஸா சொல்றேங்க, நான் சும்மா நக்கலுக்கு கூட சொல்லல. எனக்கு உண்மையிலேயே நிஜமாவே கதை எழுதுறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, கோலங்கள் இருக்கு பாத்தீங்களா? கோலங்கள் வந்து எத்தனை பேருக்கு அந்த கதை ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா அந்த டைமுக்கு வந்து அது வந்து ஒரு பயங்கரமான, ரொம்ப ப்ராக்ரசிவான ஃபெமினிசம் பேசக்கூடிய ஒரு சீரியல் அது. ஒரு பிசினஸ் ஃபைட் மாதிரி, ரெண்டு பேருக்கான பிசினஸ் ஃபைட் தான். ஆக்சுவலா அந்த அபின்ற கேரக்டர் தான், அவங்க தான் லீடு. அந்த அபி கேரக்டருக்கு வந்து ஒரு டாக்ஸிக்கான ஹஸ்பண்ட் இருப்பான். அந்த ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ள ரொம்ப பயந்து அப்படிதான் இருப்பாங்க. அபின்றவங்க ஒரு ஆபீஸ்ல கிளரிக்கல் லெவல்ல வேலை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி அப்படி இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப டாக்ஸிக் ஆக ஆக ஒரு பாயிண்ட்ல அவனை விட்டு போடான்னு சொல்லி தனியா வந்துட்டு, அவங்க செல்ஃப் மேடா அவங்க கம்பெனில ப்ரொமோட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு, அந்த பிசினஸ்ல பயங்கரமா டெவலப் ஆகி அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது அப்படியே பயங்கரமா டெவலப் ஆகி அது ஒரு மாதிரி சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்னு, இந்த மேல் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, தொல்சு, எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல கோலங்கள்ல காட்டின மாதிரி எந்த இடத்துலயுமே வந்து அவ்வளவு தூரம் அழகா காட்டியிருக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் ஆட்டோகிராஃபர்ல சேரன் காட்டினாரு, அவ்வளவுதான். ஆமா. நக்கலா சொல்றீங்களா? அந்த ஏன்னா அந்த டைம்ல வர்றதுல என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அது வந்து எப்படினாலும் அவங்க வந்து திரும்ப லவ்வர்ஸ் ஆவோ இல்ல கல்யாணம் பண்ணி அப்படி போயிடுவாங்க. இந்த கோலங்கள்ல வர்ற அந்த தொல்காப்பியன் கேரக்டர் வந்து சீரியஸாவே அந்த கம்ப்ளீட்டா அந்த ஒரு சப்போர்ட்டிவான ஆளாவே இருப்பாப்ல. இப்படி எல்லாம் சீரியல் வந்துச்சு அப்போ. இப்ப எனக்கு உண்மையிலேயே நான் மெயினா காண்டானது வந்து இந்த ராஜா ராணின்னு ஒரு சீரியல் இருக்கு. இத பத்தி நான் ஏற்கனவே 2-3 எபிசோட்ல கூட நான் கிழிச்சிருக்கேன். ஒரு குப்பத்தொட்டி கதை சொன்னீங்க அவருக்கா? அதுதான் எபிசோட்ல சொன்னீங்களா இல்ல என்கிட்ட தனியா சொன்னீங்களான்னு தெரியல. எபிசோட்லயே ஏதோ ஒரு எபிசோட்லயும் சொன்னேன், தனியாவும் சொல்லியிருப்பேன். என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அதனால நிறைய இடத்துல அதை சொல்லி அதிகமா சொல்லி இது பண்ணிட்டேன். அந்த சீரியல்ல வந்து சீரியஸாவே அவங்க வந்து, எனக்கு என்ன கோவம்னா, நீங்க அவங்களோட ஆடியன்ஸ் எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ முட்டாளா ட்ரீட் பண்ண கூடாதுல்ல. நான் என்ன வேணா எடுப்பேன், நீ வந்து நீ பாக்குற அப்ப நான் எடுக்கிறேன். ஆமா, பாக்குறாங்களே, அதனால எடுக்கிறான். அதுதான் பிரச்சனையே. இப்ப இந்த விவேக் வந்து தில்லு படத்துல மெகா சீரியல் மகாதேவன் ஒரு கேரக்டர்ல பண்ணுவார்ல, அதுல வந்து இந்த வாரம் என்ன சார் கதை அப்படின்னா, போன வாரம் எதுல முடிச்சோம்னா அவ படியில ஏறிக்கிட்டு இருந்தா அப்படின்னு, இந்த வாரம் அவ ஒரு படியா இறங்கி வரத காட்டுட்டு தொடர்ந்து போட்டு முடிச்சிருங்க அப்படின்னு வரல. லிட்ரலி அததாங்க சீரியலாவே எடுக்கிறாங்க இந்த ராஜா ராணில. நிஜமாவே ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு 10 க்ளோஸ் அப் ஷாட் வச்சு ஒரு எபிசோட முடிச்சிடறாங்க. ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சீரியலை வந்து பாக்குறதுக்கு ஆள் இருக்கு, என்ன நடந்தாலும் இந்த சீரியலை பாக்குறதுக்கு ஆள் இருக்குன்ற மாதிரி அத எடுத்துட்டு போறாங்க. இதுல இல்ல, எனக்கு ஜெனரலா ஒரு கியூரியாசிட்டிக்காக கேக்குறேன். ஒரு விஷயம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம்ல. இது என்னதான் மொக்கையா எடுத்தாலும் என்ன வளவலா எடுத்தாலும் எப்படி பாத்துட்டே இருக்காங்க. இன்னொரு முக்கியமா ஏன் கேக்குறேன்னா, இப்ப நீங்க அந்த காலத்துல சீரியல்ஸ் வந்தப்ப சன் டிவி தான் மோஸ்ட்லி வந்து சீரியல்ஸ்க்கான ஒரே ஒரு இடமா இருக்கும்.
ஓகேவா? அந்த டைம்ல பிரைம் டைம்ல சித்தி போட்டாங்கன்னா சித்தி மட்டும் தான் பார்ப்பாங்க. அதுக்கான காம்படிஷன்ஸ் மேபி ஜெயா டிவி இருந்துச்சுன்னா அதுல பெருசா ஒண்ணும் இருக்காது. மேபி அண்ணின்னு ஒரு சீரியல் வந்துச்சு, அது ஓரளவு பரவாயில்லாம இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் பயங்கர காம்படிஷன்ஸ் இருக்காது. கரெக்டா? இப்ப சன் டிவில ஒரு சீரியல் போடுறான் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே இதுல வந்து பேரலா வந்து விஜய் டிவில ஒண்ணு போடுறான், இந்த ஜி நியூஸ் ஜி தமிழ்ல அதுல ஒண்ணு போடுறான், பாலிமரா இஷ்டத்துக்கு என்ன ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு காம்படிஷன்ஸ் இருக்கிறப்பயுமே எப்படி இப்படி ஒரு கதையே இல்லாம ஒரு வளவலன்னு மொக்கையா ஒண்ணு எடுக்கிறாங்க. அதை நம்பி இத்தனை பேர் பார்க்கவே இருக்கிறாங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுல வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இந்த சொசைட்டில ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ரெக்ரெசிவான ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய அந்த மோசமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த கலாச்சாரம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து இந்த காலங்காலமா சொல்லக்கூடிய மாமியார் மருமக சண்டை. இப்படி ஒரு 2-3 எலமெண்ட்டை வச்சுக்கிட்டா இது என்ன ஆகுது, எதனால பாக்குறாங்க தெரியுமா? நிறைய வீட்டுல அவங்களுக்கு வந்து அதுல கதை இருக்கா, அதை என்னவா கொண்டு போறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இப்ப நான் வந்து இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் ரிலாக்ஸா டிவியை போடுறேன், அதுல ஒண்ணு பாக்குறேன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அத வந்து அப்படியே பர்சனலா ரிலேட் பண்ணிக்கிறது. நம்ம வீட்டுல இது இப்படி இருக்குல்ல, நம்ம வீட்டுல ஒருத்தன் இந்த சொந்தக்காரன் வீட்டுல இப்படி நடக்குது இல்ல, அதே மாதிரி அங்க ஒண்ணு இருக்கானா, அப்ப அந்த கேரக்டர் என்ன மாதிரி பிஹேவ் பண்றானோ அத வந்து இங்க இருக்கிற ரியல் லைஃப் கேரக்டரோட கம்பேர் பண்ணி ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கிறது. வன்மத்தெல்லாம் அப்படி கக்கிடுறது. எக்ஸாக்டா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அதுதான். அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த எரிச்சல், அந்த கடுப்பு, காண்டு எல்லாமே அதை பார்க்கும்போது ஓகே, ஆமா இல்ல அப்படி ஒருத்தர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த ஒவ்வொரு சீரியல்லையும் ரொம்ப பாவப்பட்ட ஒரு மருமக வந்து எல்லாத்தையும் அடி வாங்கிட்டே இருப்பாள்ல, அந்த மருமக தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய வீட்டுல. அதனால அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை கொடுமைப்படுத்துற இந்த சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க, அந்த சித்தப்ப, பெரிய பெண், பெரிய மாமியார் எல்லாம் இருக்காங்கல்ல, ஆக்சுவலா அதுதான் இவங்க எல்லாரும். ஆனா அந்த அந்த என்ன சொல்ற, அந்த பாவப்பட்ட கேரக்டரை பார்த்து பரிதாபப்பட்டுக்கிட்டு இவங்க வந்து அதை அப்படியே ரிலேட் பண்ணிக்கிறது. இது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு கேரக்டர் வந்து அப்படியே அவங்களோட ஃபேமிலியில ஒரு ஆளாவே நினைச்சிருக்கு. அதுல கதை கிடையாது, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. அவளை பார்த்தா பாரு, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா சேலை கட்டி பூ வச்சு நம்ம நல்லா எப்படி இருக்கா பாரு, அந்த மாதிரி மருமக இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ல நின்று லாக் ஆயிடுறானுங்க. அதை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த சீரியல் வந்து நல்லா இருக்குல்ல பாக்க அப்படின்னு அப்படியே போறது. இன்னொன்னு என்ன, ரியலிஸ்டிக்காவே இல்லையேன்னு சொல்றேன். இப்ப தெய்வ மகளா ஒரு சீரியல்ல வந்து ஒரு அந்நியார் இருப்பாங்க. அந்த அந்நியார் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஏதாவது கடத்திட்டு போயிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வந்து கண்டு வச்சு எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் நீ சொல்ற மாதிரி ரியல் லைஃப்ல ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, அதனால ரிலேட் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதே இல்லையே. அந்த மாதிரி இவங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சீரியல்ஸ் எல்லாம் வந்து மொத்தமா வந்து பிளாக் ஆர் ஒயிட், ஒருத்தர் வந்து மோசமா ரொம்ப கெட்டவன், ஒருத்தர் வந்து ஒரு நல்லவன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்கல்ல. நீங்க ஒரு படத்துல இதை காட்டுறீங்க அப்படின்னா அது ஒரு லாஜிக் புரியுது, ரொம்ப ஃபிக்ஷனலா காட்டணும் புரியுது. சீரியல் வந்து க்ளோஸ்ட் லைஃபா ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னா இந்த கிரே ஷேட்ஸ் நிறைய காட்டணும். கரெக்டா? ஒரு ஒரு நல்ல ரொம்ப நல்ல விஷயம், நல்லவன்னு சொல்றவருக்குமே ஒரு கிரே ஷேட் இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்தால சில விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கும். கெட்டவனா இருந்தாலுமே அவனுக்கு வந்து கெட்டவன் சொல்ல தேவையில்ல, ஜெனரலா வந்து நிறைய கெட்ட விஷயங்கள் பண்றவனா இருந்தா கூட அவனுக்கு சில நல்ல ஆஸ்பெக்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி காட்டவே மாட்டேங்கிறாங்க. ஒரு வில்லன் அப்படின்னா வில்லனா மட்டும் தான் இருக்கணும், வந்து அவனுக்கு வந்து ஒரு வேற ஆஸ்பெக்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்கல்ல, அதே எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் ரைட்டிங்கே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து கிரே ஏரியா பிளாக் அண்ட் ஒயிட் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல நான் பர்சனலா அதை சொல்றேன். ஏன்னா எனக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற இந்த ஒரு சந்தேகம் எனக்கும் இருக்கு. நீங்க வந்து அந்த ரிலேட்டபிள தாண்டி ரொம்ப வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலா சில விஷயங்களை காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து கடத்தி கிட்னாப் பண்றது, ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனைனா உடனே அந்த வீட்டுல இருந்து யாராவது தூக்கிடுறாங்க. அப்படி பண்றாங்க. உடனே கடத்த ஆரம்பிச்சிருங்க. கடத்தினது அது ஒரு பக்கம், கடத்தி முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தா மாமியார் வந்து துப்பாக்கி வச்சு நெத்தி போட்டு சொல்றாங்க. டேய், நீங்க அருவா கத்திய காமிச்சா கூட நான் ஏதோ கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்குடா, துப்பாக்கி எப்படி அவங்க கையிலுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. முதல்ல துப்பாக்கி கலாச்சாரமே எனக்கு புரியாதுங்க. எனக்கு ஜெனரலா வரும்போது துப்பாக்கி நீங்க எங்க பாக்குறோம்? நியூஸ்ல கூட ரொம்ப ரேர் இல்ல துப்பாக்கி எல்லாம். துப்பாக்கி சொல்றது தமிழ்நாட்டுல எல்லாம் நம்ம வந்து துப்பாக்கின்ற ஒரு விஷயத்த வந்து ஜெனரல் மக்கள்கிட்ட பப்ளிக்ட்ட வந்து நம்ம யாரும் யூஸ் பண்ணியோ அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரியோ நம்ம கேள்விப்பட்டதே இல்ல. ரொம்ப ரேர் கேஸ். இந்த ரவுடிகள்னு சொல்லப்படக்கூடிய கிரிமினல்ஸே வந்து ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் துப்பாக்கியால சண்டை போட்ட மாதிரி காட்டுவாங்க. துப்பாக்கிக்கான அந்த ஆக்சஸ் மோஸ்ட்லி அருவா கத்தின்னு தான் இருக்கும் எல்லாமே. கரெக்ட்.
இப்ப நம்ம இந்த ரியாலிட்டியா இல்லாம இருக்குன்னு பேசுறோம்ல, நம்ம ஆக்சுவலா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா வருவோம். ஏன்னா மொத்தமா ஜெனரலா புலம்புற மாதிரி இருந்துட வேணாம்னு பாக்குறேன். ஒரு விஷயம் வந்து இந்த நம்ம பேசின வந்து இந்த ரியாலிட்டி கூட ஒத்தே போகாத ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை காட்டுறதோ, எனக்கு என்னன்னா ஒரு ஜானர்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. என்ன இப்ப தடயம் மாதிரி ஒரு சீரியல்னா அது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மாதிரி ஒண்ணு எடுக்கிறீங்க. அந்த சீரியல்ல அவங்க கைக்கு துப்பாக்கி வருதுன்னா அதை ஏதோ அது லாஜிக் இருக்கோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில நான் என்னால அக்செப்ட் பண்ணிக்கிற முடியுது. நீங்க ஃபேமிலி டிராமான்னு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்றீங்களா, அப்ப ஃபேமிலி டிராமா எடுங்க. பிக் ஸ்கிரீன்ல வரக்கூடிய படங்கள்ல கூட இப்ப சமுத்திரம் மாதிரியோ அந்த மாதிரி வரக்கூடிய இப்ப வானத்தை போல மாதிரி படங்கள்லயோ கூட யாருமே எங்கேயுமே வந்து துப்பாக்கி எடுத்து நீட்ட போறது கிடையாது. அந்த ஒரு ஜானர் இருந்துச்சுன்னா, அந்த ஜானருக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனாலே மோஸ்ட்லி வந்து அந்த ரியாலிட்டியுடைய ஒத்து போய் நம்ம அந்த ஸ்டோரி எடுத்துட்டு போகணும்ன்ற மேபி ஃபீல் வரலாமா என்ன? ஏங்க விமல் ஐஐடி ஸ்டூடண்ட் நடிக்கிறார், அதை மட்டும் ஒத்துக்கிறீங்க? இல்லங்க, நான் என்ன சொல்றேன், அவர் இருந்துட்டு போறாருங்க. அவர் நிஜமாவே அப்படி படிச்சவரா கூட இருந்து கூட நான் நம்பிடுறேங்கிறேன். எனக்கு அந்த லெவலுக்கு இருக்குங்க. இம்சைன்னு ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை நீங்க பாருங்க, ரியாலிட்டி கூட எப்படி ஒத்து போகும்னு நீங்க பாருங்க, பார்த்து சொல்லுங்க. இம்சையா? என்னமோ ஒரு படங்க விமல் தப்பா சொல்றீங்க. அது ஏதோ வேற ஏதோ ஒரு பேரு. சரி விடுங்க. இஷ்டம் இஷ்டம் இஷ்டம். இஷ்டம். நீங்க டைட்டில் நினைச்சு உங்க மனக்குமுறல் சொல்லிட்டீங்க. ஐ கான்ட் பிலீவ் இட் அப்படிம்பாரு. சரி, கண்டினியூ கண்டினியூ. இது இந்த ரியாலிட்டி இல்லங்கிறது ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் வச்சிருவோம். இப்ப இந்த விமன்காக எடுக்கப்படுறதுதான் சீரியல்னு சொல்லிதான் எடுக்கிறாங்க. இப்ப முன்னாடி வந்து சீரியல் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த மோசமான ஸ்ட்ரக்சர்ல கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து லிபரேட் ஆகுற மாதிரி இருக்கும் கதைகள்லாம். இப்போ சித்தி எடுத்துக்கிட்டீங்கனாலும், கோலங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும், அவங்க ஒரு அவங்களுடைய ஏரியா ஆஃப் ஆபரேஷன்ல அவங்க கொஞ்சம் வெளியே வருவாங்க. இப்போ கோலங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு பிசினஸ்ன்ற லெவலுக்கு கொஞ்சம் பெருசா காட்டியிருப்பாங்க. சித்திங்கிறது வந்து அந்த சர்க்கிள், இப்போ ஒரு அந்த சித்தியில டபுள் ஆக்ஷனா இருப்பாங்க, ஒருத்தவங்க ஐபிஎஸ்ஆ இருப்பாங்க, ஒருத்தவங்க அந்த ஃபேமிலிக்குள்ள இருப்பாங்க. இப்படி ஒரு ஏதோ ஒரு லெவல்ல வந்து அந்த கட்டுப்பாடுகளால ஒடுக்கப்படுற பெண்கள்ன்றவங்க வந்து கொஞ்சம் அதை விட்டு வெளியே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. இப்ப நான் சொன்ன அகைன் அந்த ராஜாராணிக்கே வரேன். அந்த ராஜாராணி சீரியல் வந்து ஆக்சுவலா அந்த மருமக இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். அவங்க வந்து ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஐபிஎஸ் ஆகணும்ன்றது அவங்களுடைய பயங்கரமான கனவு. சரியா? அந்த கதையில இது அப்படியா இருக்கலாம், அங்க இருந்து கூட எடுத்திருக்கலாம், எனக்கு தெரியல. இல்லாத கதையை எங்க இருந்து எடுத்தா என்ன? அவ வந்து ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை வந்து அவங்களுடைய விருப்பம் இல்லாம அவங்களுடைய அப்பா அம்மா ஏதோ ஒரு சிச்சுவேஷனால, எனக்கு அந்த பேக் ஸ்டோரி எல்லாம் தெரியல, என்ன பண்றாங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த பையன் வந்து ஒரு கிராமத்துல, இந்த பொண்ணு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சிட்டில கொஞ்சம் நல்லா மாடர்னா வளர்ந்த ஒரு பொண்ணு தான். ஆனா கல்யாணம் பண்ணி போற ஃபேமிலி வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸா, ரொம்ப கிராமத்துல ரொம்ப வந்து, அதாவது எவ்வளவு ஆர்த்தடாக்ஸ்னா வீட்டுல வந்து பாரம்பரியமா குப்பை தொட்டியே பயன்படுத்தி பழக்கமே இல்லாத அவ்வளவு வீரம் மிக்க ஒரு தன்மானம் மிக்க ஒரு குடும்பமா இருக்காங்க அவங்க. அந்த லெவல்ல இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு வந்து இவங்க மருமகளா போறாங்க. அந்த பையன் வந்து படிக்காதவர், ஆனா அவர் வந்து நல்லா சமைப்பாரு. அவர் நல்லவர், ரொம்ப நல்ல மனுஷன் பேசிக்கலி. ஆமா, அவர் வந்து ஒரு ஸ்வீட் கடை வச்சிருப்பாப்ல. ஏங்க என்கனோன் என் தோழன் தாங்க அது. முன்னாடி ராஜ்குமார் ஒரு ஹிந்தி சீரியல் இருக்கும், அவங்க ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் ஆவாங்க, இதே கதை தாங்க அவங்க. அப்படியா? அது கூட ஒரிஜினல் இல்லையாடா? ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாரு, ஸ்வீட் கடை வச்சிருப்பாரு. ஆமாங்க. நான் அந்த சீரியல் ஃபேனுங்க. ஓ அப்படியா? ஒரு வாரம் தான் பார்த்தேன். அந்த பொண்ணு செமையா இருப்பாங்க, சந்தியான்னு அந்த கேரக்டர். ரொம்ப நல்லா. அத சொல்லு, சீரியல் என்ன பேர் என்ன சொன்னீங்க? சந்தியா. சந்தியா தாங்க பேர் இங்கேயும். அப்ப நிஜமாவே அந்த சீரியல் தானா? அட பாவீங்களா. அப்ப ஸ்வீட் கடை பேரு சரவணனா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் அத மட்டும் மாத்திட்டாங்க போல. சரி, ஓகே. இப்ப என்ன ஆகுது, இப்ப இதுதான் ஸ்டோரி லைன். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, சரியா? இப்ப அந்த மாமியார் வந்து ஒரு பயங்கரமான ஆர்த்தடாக்ஸான மாமியாரா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு மருமக இருக்கணும் எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி அந்த மருமகளை வந்து லைக் அந்த ஃபேமிலி வேல்யூஸ்னு சொல்லப்படுங்க, சேலை தான் கட்டணும், வீடுனா சமையல் நீ தான் பண்ணணும், வீட்டு வேலை, இந்த மாதிரி எல்லாம் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அந்த இடத்துக்குள்ள இந்த பொண்ணால ஃபிட்டின் ஆக முடியல, சரியா? இதுதான் ஸ்டோரி லைன், ஒன் லைன். இப்போ இதனுடைய இந்த ஸ்டோரியோட டிராவல் என்னவா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு சூழ்நிலையில இந்த டிராவல் என்னவா இருக்கணும்? இங்க இருந்து
அந்த மாமியாரை புரிஞ்சுக்க வச்சு இதெல்லாம் வந்து பெண்கள் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கெரியர் ரொம்ப முக்கியம் இப்படிலாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஐபிஎஸ் ஆகணும். சூப்பரா சொன்னீங்க. இதேதான் அவரும் பண்றாரு. ஆனா மாமியார புரிஞ்சுக்க வைக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்க வைக்கிறாங்கன்னா, இல்ல இல்லத்த நானும் வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான எல்லா கலாச்சார வேல்யூகளுக்கும் உள்ள போகக்கூடிய ஒரு பெண்ணா இருக்க முடியும் அப்படின்னு இந்த மருமக வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் she is trying to prove herself that நான் வந்து இந்த வீட்டுக்கு இந்த ஆர்த்தடாக்ஸான இதை வந்து நான் ஃபிட் பண்ண முடியும். என்ன நான் வந்து நான் சமைக்கிறேன், நான் சமையல் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்றேன், நான் வீட்டு வேலை செஞ்சு உங்களை இம்ப்ரெஸ் பண்றேன். இருக்கலாம். நான் வந்து அங்கெல்லாம் அந்த எங்க வீட்டுல வடாங்காட்டி காய போட்டுட்டு இருக்காளே எங்க மண்ணி, அவ கூட ஐஏஎஸ் கிளியர் பண்ணி வேணாம்னு சொல்லிட்டுதான் வடாங்காய போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த லெவல்ல இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் வீட்லயே எல்லா வேலையும் செஞ்சு அந்த மாமியாரை இம்ப்ரெஸ் பண்ணா அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்க, அவங்க மனசுல இடம் பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த இடம் பிடிக்கிற ப்ராசஸ்ல என்ன ஆகுறாங்கன்னா, திரும்ப 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 அந்த மாமியார் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதுக்குள்ள இந்த பொண்ணு போய்கிட்டே இருக்காளே தவிர, இந்த பொண்ணு என்னவா வெளியே வரணும்னு நினைச்சாலும் அந்த ஏரியாவுக்கு போறதே இல்லை. இதுல என்ன காமெடின்னா, இதெல்லாம் இப்படியே அவங்கள மாமியாரை ப்ரூவ் பண்ணவே கொண்டு போயிட்டு ஒரு பாயிண்ட்ல திடீர்னு எனக்காவது ஒரு சீன் வைப்பாங்க. திடீர்னு இந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஐபிஎஸ் கனவு மைண்ட்ல வந்துடும். ரோட்ல ஒரு புள்ளைய கடத்திட்டு போன உடனே வேமா அப்படியே தனியா ஆட்டோல போய் சேஸ் பண்ணி அந்த அந்த வீட்டுல இருக்க ரவுடிஸோட டைரக்டா போய் அப்படியே ஃபைட் எல்லாம் பண்ணு இந்த பொண்ணு பண்ணி பண்ணி கேளுங்க. என்ன அதுக்கு மேல என்ன முழுசா கேளியா பண்ணி அந்த போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்களா? புடிச்சு கொடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, எஸ்பி இருக்காருல்ல, எஸ்பி டைரக்டா சந்தியா அம்மாக்கு போன் பண்ணுவாரு. போன் பண்ணி எனக்கு என்னன்னா என் நெஞ்சு எங்க தெரியுமா வெடிச்சிச்சு, சந்தியா நீங்க புடிச்சு கொடுத்தவங்க வந்து கஞ்சா கடத்திட்டு ஓடுனவங்கள நீங்க வந்து புடிச்சு கொடுத்துட்டீங்க. இட்ஸ் a very brave act. நீங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டிய ஆளு எப்ப வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க? அட பாவிகளா, அவன் நோட்டிபிகேஷன் போடாம எப்படா எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வருஷ கணக்குல மூச்சை பிடிச்சு உட்காந்துருக்கானுங்க பிரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியாம. எஸ்பி போன் பண்ணி நீங்க எப்ப வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க சந்தியா, நீங்க இங்க இருக்க வேண்டியவங்க அப்படின்ற உடனே இந்த பிள்ளைக்கு உடனே டிஜி பொசிஷன் எம்டியா தான் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கறத. ஆமா அப்படிதான் பேசுறாப்ல இருந்தாரு. இந்த அம்மாக்கு உடனே கனவு விரியுது. அப்படியே ஒரு போலீஸ் ஜீப்ல அப்படியே கதவை திறந்துட்டு அப்படியே போலீஸ் இதுல வந்து இறங்குறாங்க. பின்னாடி நீங்க ஒரு பிஜிஎம் போடுறாங்க. இல்ல சும்மா கேட்டீங்களா கிளம்புங்க அப்படின்னு இருப்பாரு. அதுல இன்னொரு பிரச்சனைனா, அட்லீஸ்ட் முன்னாடி இந்த பிஜிஎம் இந்த டைட்டில் சாங்காவது ஒரிஜினலா பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப அதையும் என்ன பண்றானுங்க, நம்ம எல்லாம் வந்து பாட்காஸ்டுக்கோ இல்ல ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டுக்கோ கண்டென்ட் கிடைக்காம ஒரிஜினலா பண்றதுக்கு வக்கு இல்லாம அந்த படத்துல இருக்க மியூசிக் எல்லாம் கட் பண்ணி ஒட்டி போடுறோம்ல, இதே வேலையை அவனுக்கு சீரியல்ல பண்றானுங்க. டைட்டில் சாங்கே சினிமா பாட்டு போடுறாங்க. சினிமா பாட்டு போட்டு அதை 2 வாண்டேஜ கட் பண்ணி போட்டு இதுதான் டைட்டில் சாங் போட்டு டைட்டில போட்டுறானுங்க. ஆனா இதெல்லாம் கூட மன்னிச்சிருவேன். கடைசியா ஒண்ணு பண்ணுவானுங்க பாருங்க, கிராஸ் ஓவர் எபிசோடுன்னு சொல்லிட்டு அந்த விஜய் டிவி சீரியல் யூனிவர்ஸ்னு ஒண்ணு வச்சிருக்கானுங்க. எப்பா 2 சீரியலும் ஒரே, அதாவது இவங்க சென்னைக்கு போவாங்க, அந்த சென்னையில கதைக்களமாக கொண்ட இன்னொரு சீரியல்ல இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு நேரம் மீட் பண்ணி அவங்க 2 ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு வாரத்தை ஓட்டுவானுங்க. ஓ, இது சீரியலுக்குள்ளேயே போகுமா? ஆமாங்க. இப்ப 8:30 மணிக்கு ஒரு சீரியல், 9 மணிக்கு ஒரு சீரியல்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 சீரியல் கேரக்டரும் சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு இடத்துல மீட் பண்ற மாதிரி கதையை டைரக்ட் திருப்பி கொண்டு போய் 1 மணி நேரம் சீரியலா போடுவாங்க ஒரு வாரம். நீங்க இன்னோவேஷன் தானே கேட்டீங்க, இது இன்னோவேட்டிவா இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் மேல ஒரு தியாகராஜன் குமார் ராஜா லெவல் ரைட்டிங் சொல்லவா? இன்னொரு மாசான சீரியல் ஒண்ணு இருக்குல்ல விஜய் டிவில, எதுன்னு கரெக்டா கெஸ் பண்ணுங்க பாப்போம். எனக்கு தெரியவே தெரியாதியா, சொல்லியா? தெரியும், பாரதி கண்ணம்மா. கரெக்ட் கரெக்ட், நடந்துட்டே இருப்பாங்களாமே. இந்த பாரதி கண்ணம்மால 18 வருஷமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்காம பைத்தியம் மாதிரி ஒரு புள்ள வந்து டைவர்ஸ் வாங்காம உட்காந்துக்கிட்டு இருக்குல்ல கண்ணம்மா, அந்த கண்ணம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆட்டோக்காரர் இருப்பாரு. கட் பண்ணா இந்த ராஜாராணி சீரியல்ல இந்த குழந்தைய வந்து இடிச்சிட்டு போனான்ல ரவுடி, அவனை விரட்டுறதுக்கு இந்த சீன் வந்து எங்க நடக்கும்னா சென்னையில நடக்கும். அப்ப இந்த சந்தியா என்ன பண்ணுவாங்க, போற ஆட்டோ அப்படின்னு கையை மறிச்சு நிறுத்துவாங்க. அந்த ஆட்டோக்கார் யாருன்னு பார்த்தா பாரதி கண்ணம்மால கண்ணம்மாக்கு ஹெல்ப் பண்ற சேம் ஆட்டோக்கார். உள்ள பாரதிக்கு வந்திருப்பாங்களா?
கண்ணம்மா பாரதி இது கண்ணம்மா இல்ல, நல்ல வேலை. அதாவது என்னையா ஓர்கோ பேசிட்டு படத்துல வந்த ஆட்டோ வந்து ஆரண்ய கண்டத்துல வரும் தெரியுமா? ஆமா. அந்த லெவல் ரெஃபரன்ஸ். எப்படி? ஓ அப்படி. நான்லாம் வெறுத்துட்டேன். டேய் எந்த லெவல்லடா போய்கிட்டு இருக்கீங்கன்னு இருந்துச்சு. பாட்காஸ்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொன்னா சீரியல்ல பாத்து உட்கார்ந்திருக்க. சீரியல் எபிசோடுக்கு சீரியல் தானே பார்க்கணும். கரெக்டா தானே பண்ணிருக்கேன். இத பார்த்தா நீ பாட்காஸ்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண பார்த்த மாதிரி தெரியலையே. பல வருஷமா பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு நீ சொல்றத பார்த்தா. இப்ப நான் சொல்றது ஃபுல்லா நான் கடந்த 2 வாரத்துல பார்த்த கண்டென்ட் மட்டுமே. ஓஹோ. இப்ப இந்த மாதிரி அந்த திரும்ப ரிக்ரெசிவா போகிறத வந்து குளோரிஃபை பண்ணி அதுதான் கரெக்டான ஒரு மருமகளுக்கு அழகு, மறுபடியும் அதவே சொல்லி கொடுக்குறானுங்க. இப்ப இது வந்து ஏன் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து வேற ஒரு டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ இந்த டைரக்ஷன்ல போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்னத்தையோ பில்ட் பண்ணி என்னமோ ட்ரை பண்ணி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்ப மொத்தத்தையும் வந்து திருப்பி விட்டு ரிவர்ஸ்ல தள்ளி போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து யூடியூப்ல வந்து வல்லமை தாராயோன்னு ஒரு வெப் சீரிஸ் எடுத்தாங்க. தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? இல்லையே, சொல்லுங்க. அந்த வல்லமை தாராயோ இப்ப நம்ம வந்து இதையும் ஒரு சீரீஸ் சஜஷனா சொல்றேன் நான் இந்த எபிசோடு. அதாவது சீரியல் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள், சீரியல்ல ப்ராகிரசிவான கண்டென்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வல்லமை தாராயோ சீரியஸ யூடியூப்ல பாருங்க. அதுல என்னன்னா அது வந்து கிட்டத்தட்ட அந்த சீரியல் ஃபார்மேட்லயே தான் இருக்கும். இப்ப நம்ம இந்த சன் டிவி, விஜய் டிவில பார்க்கக்கூடிய அந்த ஒரு சீரியல்ஸ்க்கு ஏத்த மாதிரியான ஒரு மூடு இதெல்லாமே அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா அதனுடைய கதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபார்வர்ட் திங்கிங்கா இருக்கும். ஒரு 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 பொண்ணு வந்து அவ ஃபேமிலியில என்ன மாதிரி ஃபேஸ் பண்றா, அதை விட்டு அவ எப்படி வெளியே வரா, அந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த படம் இருக்குல்ல, ஐ மீன் இந்த சீரிஸ் இருக்குல்ல, இது வந்து டிவில ரிலீஸ் ஆயிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சீரியல்ஸ் தான் வரணும் டிவில. ஆனா என்னுடைய கெஸ் என்னன்னா, இத டிவில எந்த ஒரு ப்ரொடியூசரும் எந்த ஒரு சேனலும் எடுத்திருக்கிறதுக்கு ஒத்துருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து இங்க பாஸே ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த மார்க்கெட், அதாவது இந்த யங்கர் ஜெனரேஷன் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, எல்லாருமே வந்து நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில சீரிஸ் இந்த மாதிரி டிவி சீரிஸ் வந்து வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் உருவாகும். இப்ப இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க, வயசானவங்க தான் பாக்குறாங்கன்னா இவங்க இதை வச்சே வந்து நாங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கோம் சொல்லிட்டு அப்படியே ஓட்டிடுறாங்க. மேபி அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். இந்த மாதிரி சீரியல்ஸ் வந்து அதிகரிச்சதுக்கான காரணம் இந்த காமெடி, சில்ட்ரன் ஸ்பெசிபிக்கான ஜான்ரா எல்லாம் இல்லாம முழுக்க முழுக்க ஃபேமிலி டிராமா மட்டுமே கூடுனதுக்கு நீங்க சொல்றது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா விஜய் டிவி தான் வந்து முன்னாடி எல்லாம் சீரியலோட டைமிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் 7 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 10 மணிக்கு முடிச்சு 10:10 முடிச்சிருவாங்க. பகல்ல ஒரு 11 o'clock ஆரம்பிச்சு 1 o'clock அந்த மாதிரி முடிப்பாங்க. மீதி டைம்ல எல்லாம் வந்து வேற ப்ரோக்ராம்ஸ் ஓடும், மூவி ஓடும். 2 மணிக்கு மூவி ஓடும். கரெக்டா? சன் டிவில 2 மணிக்கு மூவி ஓடும். சனிக்கிழமை எல்லாம் வந்து கன்ஃபார்மா மூவி இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சனிக்கிழமையும் சீரியல் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 10 மணிக்கு சீரியல் ஆரம்பிச்சிடுறாங்க, மத்தியானம் 3 மணி வரைக்கும் போடுறாங்க. இந்த மாதிரி ஈவினிங்கும் சீக்கிரமே ஆரம்பிச்சு லேட்டா முடிக்கிறாங்க. ஃபுல்லாவே சீரியஸா இருக்கிற காரணம் என்னன்னா, கன்செப்ஷன் அந்த அளவுக்கு இருக்குது அந்த சீரியலோட கன்செப்ஷன். விஜய் டிவில வந்து விஜய் டிவில ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரியான கண்டென்ட் வந்துச்சு. கணக்காணும் காலங்கள் மாதிரியான சீரியல், கணக்காணும் காலங்கள் மாதிரி நல்ல யங்ஸ்டர்ஸ்க்கான சீரியல்லாம் எல்லாத்தையுமே வந்து விஜய் டிவி, சன் டிவி இந்த மாதிரி இடத்துலயே எல்லாத்தையுமே கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாருக்கான சோர்ஸுமே அங்கதான் இருந்துச்சு. அதனால எல்லாமே கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. இப்ப வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் போயிடுறாங்க. உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவா வேணும்னாலும் இருக்குது, ஃபன்னியா வேணும்னாலும் இருக்குது, த்ரில்லிங்கா வேணும்னாலும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி பார்க்க முடியுது. ஓகேவா? இப்ப இந்த ஓல்டர் ஜெனரேஷன் பீப்புள் வந்து அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ப்ரிஃபரன்சஸ் இல்லைங்கிறதுனால கொடுக்கறதெல்லாம் வந்து பாருங்க, நாங்க என்ன கொடுக்குறோமோ அதை பாருங்க, இதுதானே பாக்குறீங்க, உங்களுக்கு இந்த ஃபேமிலி இந்த அழுகை தானே வேணும், உங்களுக்கு இதே பார்த்துட்டு இருங்க அப்படின்னு கொடுத்துடுறாங்க. அதான் இவங்க வந்து என்னன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை தான் நாங்க கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. அதுதான் மேபி இப்ப இந்த மாதிரி சீரியல்ஸ் மட்டும்தான் ஃபேமிலியில வந்து ரீச் ஆகுது, அதுக்குதான் நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டென்ட்டா போறாங்க. ஆக்சுவலா என்னன்னா நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறோமோ அதுக்கு மக்கள் அடாப்ட் ஆவாங்க ஆப்வியஸா. இப்ப தமிழ் சீரியல் வேர்ல்ட்ல வந்து ஒரு ஒரு சேஞ்சஸ் சிலதை உருவாக்குனதுல, சேஞ்சஸ்னா என்னன்னா இந்த சொசைட்டி கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து போறதுல ஒரு சின்ன சின்ன பங்கு வந்து இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன சில சீரியல்ஸுக்கும் இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்கக்கூடாது, வெளியே வரணும்னு சொல்லி வந்த சீரியல்ஸ் எல்லாம் தாண்டி இப்ப திரும்ப உள்ள போகணுங்கிறதையே நம்ம கொடுக்க
இது வந்து எப்படி சொல்றது, நான் அவங்க கேட்கறதுனால கொடுக்குறோம்னு இல்ல, நீங்க இதவே கொடுக்கறதுனால அவங்க அதுக்கு பழகிட்டாங்க. இப்போ ஒரு சீரியல் திரும்ப பழைய மாதிரி வந்தாலும் இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் அதை பார்க்க தான் செய்வாங்க, பார்க்க மாட்டேன்னு இருக்கலாம் மாட்டாங்க. அத என்னன்னா அத ஒரு ரியலிஸ்டிக்கா கொண்டு போகணும்ன்றதும் முக்கியம். நீங்க வந்து உடனே வந்துட்டு இப்ப இந்த ராஜாராணில கட்டுற மாதிரி கண்ண மூடி கண்ணை திறந்தோடனே ஐபிஎஸ் அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிறேன், அப்படி அது அது கிடையாது. இப்ப நம்ம இந்த ஒவ்வொரு ஆஸ்பெக்டா பேசணும்னு வரும்போது அந்த இன்னொரு ஆஸ்பெக்ட் அதுவும் தான் ரைட்டிங். இப்போ நான் வந்து ஒரு சீரியல் எடுக்க போறேன் அப்படின்னா இந்த சீரியலுக்கு வந்து நான் கதை எழுதணும், சரியா? இந்த சீரியலுக்கு ஒரு ஒன்லைன் என்ன மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம இந்த சீரியல் ஆப்ரேட் பண்ண போறோம்ன்றத ஒன்லைனை நீங்க எழுதிடுறீங்க. எழுதிட்டு அப்படியே டைரக்டா ஷூட்டிங் போற மாதிரி இருக்கு இப்ப இருக்க கதைகளை பார்த்தா. இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த சந்தியா கதை வந்து இப்ப இதுதான் கதை, நான் ஒண்ணு சொன்னேன்ல அதுதான் ஒன்லைன் அந்த மொத்தத்துக்கும். அதுக்கு மேல வந்து ஒரு டாக்ஸிக்கான மாமியார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ற பொண்டாட்டிக்கு பயந்த மாமனார், ரொம்ப அப்பாவியான நல்ல ஒரு புருஷன், அப்புறம் அவனுக்கு சின்ன பாப்பா பெரிய பாப்பா கதை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. இல்லங்க, இது விஜய் டிவில இப்ப இருக்கிற எல்லா சீரியலும் இதுதான். சின்ன பாப்பா பெரிய பாப்பா ரொம்ப நல்ல சீரியல் சொன்னீங்கல்ல, அதுலயுமே அவ்வளவு ரெக்ரெசிவான கண்டென்ட் இருக்கும். ரெக்ரெசிவ் கண்டென்ட் இருந்துச்சு. நான் வந்து சீரியல்ல வந்து ரெக்ரெசிவ் கண்டென்ட்டே இல்லன்னு நான் சொல்லல. என்னுடைய சண்டையே என்ன பிரச்சனை, முதல் பிரச்சனை என்னன்னா கண்டென்ட் இருந்துச்சு. அது ரிக்ரெசிவோ ப்ராக்ரெசிவோ கண்டென்ட் இருந்துச்சு. இங்க ரிக்ரெசிவ் கண்டென்ட் மட்டும் தான் இருக்கு, அதை மீறி கதையில எதுவுமே இல்லைங்கிறதா. இப்ப நான் வந்து இப்போ ஒரு ஒரு மெகா சீரியல் நான் எடுக்கிறேன்னா நான் வந்து ஒரு கதைக்கு இந்த கதை வந்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ண கூடாது, ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் முடிவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு கதை இல்லாம போயிரும்னு நீங்க நினைக்கிறதோ சொல்றதையோ வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா இந்த கதை இங்க ஆரம்பிக்குது, இந்த இடத்துல ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாகுது, இந்த இடத்துல இந்த கான்ஃபிளிக்ட் வந்து ஒரு கதையா முடிஞ்சு இது ஒரு ஒரு சீசன். இப்போ நம்ம இந்த இங்கிலீஷ் வெப் டிவி சீரிஸ் எல்லாம் பாக்குறோம், இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் பாக்குறோம்னா அது ஒரு 10 சீசன்னா அந்த 10 சீசன்ல ஒரு சீசன் ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ஒரு ஒரு மாதிரி பாதியா ஒரு விஷயங்கள் சால்வ் ஆகி ஒரு இடத்துல முடியும். அடுத்த சீசன்ல வேற ஒரு கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆகி அது இப்படிதானே எல்லா சீரீஸ்ங்கிறது போகுது. முன்னாடி தமிழ்ல வந்த டிவி சீரியல்ஸும் அப்படிதான் இருக்கும். ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், ஒரு பிரச்சனை ஒண்ணு உருவாகும், அந்த பிரச்சனையை நோக்கி ஸ்டோரி மூவ் ஆகி ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு எண்டிங் வரும்போதே அடுத்த கான்ஃபிளிக்ட வந்து லைட்டா ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த எண்டு முடியும் போது அடுத்த கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து அடுத்த ஒரு சீசன் மாதிரி இன்னொரு ஒரு வருஷம் ஓடும். இப்படி நீங்க ஒரு வருஷத்துக்குரிய கண்டென்ட்ட அல்லது ஒரு 20-30 எபிசோடுக்குரிய கண்டென்ட்ட ஸ்டோரியா ஒரு கம்ப்ளீட்டா எழுதிட்டு போனா அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, இப்ப இருக்கிற எந்த ஒரு விஜய் டிவில வர எந்த சீரியலுக்குமே வந்து சீரியல் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சு எண்ட் ஆகுறதே இல்ல. கதை முடிஞ்சிருச்சு, இந்த கதை வந்து இந்த இடத்துல டிஆர்பி குறைஞ்சிரும் அப்படியே தூக்கிட்டு வேற சீரியல் போட்டுருவாங்க. எக்ஸாக்ட்லி அப்படிதான் நடக்குது. ஒரு இடத்துல நான் வந்து 1/2 மணி நேரத்தை ஃபில் பண்ணணும், இன்னைக்கு ஒரு கண்டென்ட், இன்னைக்கு ஒரு கதை, நாளைக்கு ஒரு கதைன்னு அந்த கதையை எப்படி எப்படி இழுக்கலான்ற மாதிரி. இன்னைக்கு வந்து பானு படியில ஏறினானா நாளைக்கு படியில இறங்குறா, நாளை கழிச்சு படியில தடிக்கி விழுந்து உருண்டு போறா, தண்ணி லாரியில அடி வர்றா, இப்படி அன்னன்னைக்கு தேவையானதை மட்டும் எழுதி முடிக்கிற மாதிரி தான் இருக்கு கதை. அந்த அந்த ஆடியன்ஸை நீங்க ட்ரீட் பண்ற விதம் நான் அதை தான் சொன்னேன். கொடுக்கறதுல வந்து ஒரு பேசிக் ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப அது இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த கண்டென்ட்டை வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டை பார்க்க ஆரம்பிக்கும் போது இன்னும் அடுத்தடுத்து அதே மாதிரி பெட்டர் கண்டென்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்ல இன்னொன்னு, இப்ப இந்த சீரியல்ஸ் எல்லாம் வந்து இந்த பழைய மைண்ட் செட்லயே இருக்குது இல்ல. இப்ப மருமகனை இப்படிதான் இருக்கணும், பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்குது இல்ல. இப்ப வயசானவங்க எல்லாம் இதையே பாத்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா ஜெனரேஷன், மாமியார் ஜெனரேஷன் எல்லாம் வந்து இதையே பாத்துட்டு இருக்காங்க, கரெக்டா? ஆனா இப்ப இருக்க 2K கிட்ஸ் இல்ல வந்து மில்லினியல்ஸோட மைண்ட் செட் வந்து ஃபுல்லா இங்கிலீஷ் சீரியல்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப மாடர்னா இருக்குது, வெஸ்டர்னா இருக்குது மைண்ட் செட் எல்லாம். இப்ப இப்படி இருக்கு, என் மருமக இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்க்கறவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு மருமக வந்து இருக்கிறப்ப எவ்வளவு கான்ஃபிளிக்ஸ் வரும் பாருங்க. என் பையனுக்கு வந்து காலையில எழுந்தோட பெட் காஃபி போட்டு தரணும், என் பையன் இதுதான் சாப்பிடுவான், இது போய் சமைக்கிறியே, இப்படி சமைக்கிறியே அப்படின்னு சொன்னா அப்படின்னா உன் பையனுக்கு வேணா நீயே உன் பையனே சமைச்சு சொல்லு அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இப்ப இருக்குது. இதுதான் கரெக்டும் கூட, சரியா? ஆனா இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால எவ்வளவு கான்ஃபிளிக்ஸ் வரும், எவ்வளவு பிரச்சனைகள் வரும் குடும்பத்துக்குள்ள. அந்த எண்ட் வந்து அவங்க அம்மாவா நானா அப்படிங்கறதுல கண்டிப்பா வந்து முடியாதான் செய்யும். ரெண்டு எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்ல இருக்க ரெண்டு மைண்ட் செட் வந்து மீட் ஆகுற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கூட க்ளோசர். இது இந்த டைரக்ஷன் டிராவல் ஆகுது, அது அந்த டைரக்ஷன் டிராவல் ஆகுதுன்னா நடுவுல ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வர முடியும். இவனுங்க பண்றதுனால ஓவராலா ரெண்டுமே ரெண்டு எண்ட்ல இருக்கிற மாதிரி ஆயிருது. கரெக்ட். அப்புறம் வேற என்னென்ன ஜான்ராஸ் எல்லாம் வந்து தமிழ் சீரிஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ஆக்சுவலா வேலிடான பாயிண்ட் தான். இப்ப வந்து இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன்ஸ் வந்து அவங்க மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அண்ட் அவங்களுக்கு தேவைப்பட்ட டைம்ல அவங்க சாய்ஸுக்கு வேணும்ன்றப்ப போட்டு பார்த்து அந்த சீரியஸை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் டிவியில இருக்கிற சீரீஸை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ விஜய் டிவிக்கு வந்து ஹாட் ஸ்டார்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, சன் டிவிக்கு வந்து சன் நெக்ஸ்ட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு சேனல்ஸும் அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு இந்த சீரீஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அகைன் பழைய மாதிரி எல்லா ஜானர்ஸுமே இருந்தா நல்லா தான் இருக்கும். லைக் வந்து சில்ட்ரன் ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட், இப்போ மைடியா பூதம் மாதிரியோ மாயாமச்சின்ற மாதிரியான கண்டென்ட். புரியல. ஐயோ திரும்ப திரும்ப பேசுற நீ. நல்ல வேளை இது ஞாபகம் வந்துச்சு பாருங்க, கார்ட்டூனே ஒரு தனி இதுல. ஆமா ஆமா, அத ரொம்ப கெடுத்து வச்சிருக்கானுங்க. அதுல ஏகப்பட்ட என்ன சொல்றது தப்பான அஜெண்டாவோட சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தனியா ஒரு நாள் சொல்லுங்க. தனியா எங்க பேச போறோம் சொல்லுங்க, வெளிய சொல்லுங்க. இல்ல அதுதான் அந்த இப்ப வந்து இப்ப சோட்டா பீமு, இப்ப இந்த சோட்டா, இந்த பாலகிருஷ்ணா, சோட்டா பீமு, பால் கணேஷ் இப்படி வர்றதெல்லாம் பார்த்தோம்னா அந்த அகைன் அந்த ஹிந்துத்துவான்ற விஷயத்த வந்து ரொம்ப பாசிவா சில்ட்ரன் கிட்ட வந்து எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சூப்பர் ஹீரோல இவங்களுக்கு என்ன வந்து சாமி தேவை கிடக்குது இவங்களுக்கு. நானு எனக்கு வந்து ரொம்ப நாளா பாப்பாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாப்பாயில அந்த எண்ட் நீங்க வந்து ஸ்பினாச் சாப்பிட்டா ஹெல்த்தியா இருக்கலாம், அதனால வந்து உனக்கு பவர் கூட ஓரளவு லாஜிக் இருக்குது. லட்டு சாப்பிட்டா ஹெல்த்தியா இருக்கலாம் பவர் வந்து சொன்னா என்னங்க அது கொஞ்சமா அது என்ன எனக்கு என்ன எந்த பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல நீ. ஆமா இப்ப வந்து இந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜி இந்த இப்போ ரீசெண்டா இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் வந்து எப்படி அதை வந்து வளர்க்க பாக்குறாங்கன்னா, ஏற்கனவே வளர்ந்தவனுங்கள்ட்ட பேசுறதை விட இந்த புக்ல இருக்க சிலபஸ்ல இருக்கிற சேஞ்சஸ் பண்றது, இந்த மாதிரி சின்ன பசங்க எந்த இடத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்களோ அங்கேயே டைரக்டா இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோட்ல ஐ திங்க் கலாச்சார கணேஷ் எபிசோட்ல பேசியிருந்தோம். இந்த மாதிரி வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வி செலிப்ரேட்னு சொல்றது, முஸ்லிம்ஸோட பண்டிகைக்கு வந்து தே ஆஃபர் பிரேயர்ஸ்னு சொல்றது, இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து அதை வந்து ஊட்டி வளர்க்குற மாதிரி சில விஷயங்களை வந்து அங்கங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு விஷயம்தான் இந்த கார்ட்டூன்ஸும். கார்ட்டூன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை சின்ன பிள்ளைங்கிட்ட ஈஸியா, இப்போ என் பிள்ளை வந்து ஏன் ஏத்திஸ்டா வளரக்கூடாதா? அதுக்கான இடமே கிடையாது இப்ப நம்ம சொசைட்டில. ஒரு பிள்ளை வந்து இஸ் பார்ன் டீஸ்ட், அவன் ஏத்திஸ்டா போறான் அப்படிங்கறது அவனோட சாய்ஸ்ங்கிறதே ஒரு பெரிய பாவமா இங்க பார்க்கப்படுது. இல்ல நம்ம டைம்ல பார்த்த கார்ட்டூன்ஸ் எல்லாத்துலயுமே ரொம்ப நியூட்ரலா யார் வேணா கன்சியூம் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். அது எடுத்தது வந்து ஹாலிவுட்ல வெஸ்டர்ன்ல எடுத்ததுதான் இருக்கும் எல்லாமே. என்ன வேணா எடுத்துக்கோங்க, ஸ்கூபிடி எடுத்துக்கோங்க, பென்டன் எடுத்துக்கோங்க, டாம் அண்ட் ஜெர்ரி எடுத்துக்கோங்க, எது வேணா எடுத்துக்கோங்க, எந்த கார்ட்டூன் வேணா எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து ரொம்ப நார்மலா எந்த ரீஜன்ல இருக்கவங்க கன்சியூம் பண்ற மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? ஆனா இப்ப இவங்க லோக்கலைஸ் பண்றேன்னு சொல்ற பேர்ல இவங்க எடுக்கிற சீரியல்ஸ் வந்து இந்த சோட்டா பீம், பால் கணேஷ், பால் கிருஷ்ணா இந்த மாதிரி எடுக்கிறது வந்து பயங்கர ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குது. இது ரெப்ரசன்டேஷன் கிடையாது, ரியாலிட்டியும் கிடையாது, அது ரிலேட் பண்ணிக்கவும் முடிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி வந்து சின்ன வயசுலயே இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நீ வந்து ஒரு பெரிய காட்லி கிரியேச்சர்னு இன்ட்ரோடியூஸ் பண்றதை விட உன்னோட ஃப்ரெண்டு இது வந்து உன் கூடயே இருக்கும் இந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ கணேஷுக்கு ஒரு குழந்தை கேரக்டரோ இல்ல கிருஷ்ணாக்கு ஒரு குழந்தை கேரக்டரோ கொடுக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அந்த குழந்தைங்க வந்து அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஹிந்துவிசம்ல வரக்கூடிய இப்போ இதே பார்க்கக்கூடிய மற்ற மதங்களை சார்ந்த குழந்தைகளும் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ அது வந்து வேற மதத்தோட கடவுளை வந்து இவங்க எடுக்கிறாங்க அப்படிலாம் அந்த குழந்தைங்க நினைக்க போறது இல்லை. அந்த குழந்தைங்க அப்படி நினைக்கணும், அப்படி டிஸ்கிரிமினேட்டிவா யோசிக்கணும்ன்றது என்னோட ஆசை இல்லை. ஆனா இத வந்து நீங்க திணிக்கிறீங்கிறது தான் இப்ப பிரச்சனை. அப்ப வந்து இப்ப நாளை பின்ன அவனோட ஐடியாலஜில வந்து அது ஐ மீன் அவனோட ரிலிஜியன், அவன் ரிலிஜியனை ஃபாலோ பண்றான்னா அந்த ரிலிஜியனுடைய ஐடியாலஜியோட இது கான்ஃபிளிக்ட் ஆக தானே செய்யும். அப்போ வந்து அந்த ஃபேமிலிஸும் அவங்களுக்கான நீ சொன்ன மாதிரி அந்த ரெப்ரசன்டேஷனும் வந்து இங்க மிஸ் ஆகுதுல்ல. அப்போ ஒரு லாங் டேர்ம்ல யோசிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன மாதிரியான கண்டென்ட் எல்லாம் வரும்னு யோசிச்சு பார்த்தா பயமா இருக்கு. இது போற டைரக்ஷன் ரொம்ப தப்பா ஃபீல் ஆகுது. கார்ட்டூன் பேசணும், முக்கியமா வந்து எனக்கு இன்னும் ஒரு பயங்கரமான ஜான்ரா எதுன்னு அடல்ட் ஹியூமர். அடல்ட் ஹியூமர் கூட சொல்ல வரல, டார்க் ஹியூமர். அடல்ட் ஹியூமர்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
யங் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடல்ட் ஹியூமன் சொன்னது தப்பான வார்த்தை. யங் அடல்ட்ஸ்க்கான விஷயம். ஓகேவா? இப்ப ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஓடிடிலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சீரிஸ் இருக்கும். இந்த மாதிரி டார்க் ஹியூமர் இருக்கும். இப்ப ரிக் அண்ட் மார்ட்டின்னு ஒரு சீரிஸ் இருக்கும். சரியா? அது வந்து ஒரு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இது. பட் வந்து டார்க் ஹியூமரா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து போஜாக் ஹார்ஸ்மேன் ஒன்று இருக்கும். எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஃபேவரட் சீரிஸ். இது எல்லாமே இப்போ போஜாக் ஹார்ஸ்மேன் வந்து ரொம்ப இந்த பர்சனல் லெவல்ல பிலாசபிக்கலா இருக்கும். பட் வந்து அதுல வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸோட ஃபிளாஸை காட்டுவாங்க. அது அனிமேஷன் தான். நான் சொன்ன ரெண்டுமே வந்து அனிமேஷன் தான். ஆனா வந்து இந்த யங் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்ங்கிறத விட எப்படி சொல்றது, ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கும். அதுக்கு அது நம்ம இப்போ ஒரு 20 இயர்ஸ் இருக்கு, ஒரு 18 to 20 இயர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப லைக் ஹாப்பனிங்கா இருக்கும். அது ரிலேட்டபிளா இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இருக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நல்ல கண்டென்ட் இந்த மாதிரி ஜானரா ஸ்பெசிஃபிக்கா எழுதுற ரைட்டர்ஸ்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் இல்ல வெப் சீரிஸ் அந்த மாதிரி போயிடுறாங்களோ, அதனால எழுதுறதுக்கு ஆள் கிடைக்காம தான் இந்த மாதிரி கதைகளா இப்போ தமிழ்ல சீரியல்ல வந்துகிட்டு இருக்கோன்னு கூட ஒரு டவுட் வருது. மேபி நீங்க ஆனா நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த ஓடிடி வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டதுனால இனிமே வந்து இந்த சீரியல்ஸ்ல வந்து சேஞ்சஸ்லாம் வருமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சீரியல்ஸ் பாக்குறதுக்கு ஆள் இல்லாம அப்படியே வழக்கொழிச்சு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூமர் ஜெனரேஷன் எப்ப முடியுதோ அதுக்கப்புறம் அந்த சீரியல்ஸே எடுக்காம ஃபுல்லா வந்து இந்த ரியாலிட்டி ஷோஸ் வச்சு ஓட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, ரியாலிட்டி ஷோ அது ஒரு தனி டாபிக்கா? ஆமாங்க. ஐயோ வேணாங்க, டயர்ட் ஆயிடுச்சுங்க எனக்கு. அப்புறம் முன்னாடி இந்த காமெடி ஜானராஸ் நிறைய வரும்ல, மீண்டும் மீண்டும் சிரிப்பு, கண்டினியூஸ் சீரியஸா கூட தேவையில்ல, மாமா மாப்பிள்ளையா அந்த மாதிரி நிறைய வரும். சின்னப்பா பெரியப்பா ஷார்ட் சீரியல்ஸ் மாதிரி வரும். லைக் ஒரு 6 மாசத்துக்கு போடுவாங்க, ஒரு வருஷம் ஒரு சீரியல் வரும், அப்புறம் அதுக்கப்புறம் வேற ஒரு சீரியல் வரும். அப்போ அந்த இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். முன்னாடி வந்து மெகா சீரியல்னு சீரியல்னு ஒன்று இருக்கும். சீரியல் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல ஓடும். மெகா சீரியல் வந்து இயர்ஸ் தாண்டி ஓடும். இப்போ 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி ஓடும் மெகா சீரியல்ங்கிறது. இப்ப இந்த மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே இப்ப பேசிட்டு இருந்தோம்ல, இப்ப இந்த ருத்ரவீணை இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதெல்லாம் வந்து ஷார்ட்ல வந்து முடிஞ்சிடும். சோ அந்த மாதிரி ஷார்ட் சீரியல்ஸ் வந்துச்சுன்னா ஒரு வெரைட்டியும் இருக்கும். இப்போ நம்ம சொல்ற மாதிரி இப்ப இந்த ஒரே மாதிரியான சீரியல்ஸா ஒரே கதையை வச்சு ஓட்டுற மாதிரி இல்லாம நல்ல பெட்டர் கண்டென்ட் வரும். நீங்க இதே கண்டென்ட்டை அப்படியே இப்ப நீங்க சீரியலை ஹாட் ஸ்டார்ல போடுற மாதிரி இதையும் ஹாட் ஸ்டார்ல போட்டா அங்க வந்து அதையும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனும் அல்லது அந்த ஜானரா விரும்பக்கூடிய மக்களும் பார்க்கதான் போறாங்க. ஓகே. ஆக்சுவலா நான் வேற ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க இந்த பவா செல்லதுரை சொல்ற கதையெல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். ஃபுல் நிறைய கேட்டதில்ல, பட் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, இந்த அவர் சொல்ற கதைகளே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது அதுல எல்லா ஜானராஸும் இருக்கும். ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, அது எல்லாமே ஆல்மோஸ்ட் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. இந்த மாதிரி ஜெயகாந்தன், ஜெயமோகன் இந்த மாதிரி நிறைய இருப்பாங்கல்ல, சிங்காரவேலன் நிறைய பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி ரைட்டர்ஸ் இருப்பாங்க. இவங்களோட கதைகளே சின்ன சின்ன ஸ்டோரிஸா எடுத்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இப்ப ராஜேஷ்குமாரோட நாவல்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்டோரியா எடுக்க முடியுதோ, அந்த மாதிரி அவங்களோட கதைகள்லாம் அதுல பயங்கர ஸ்கோப் இருக்குங்க. நிறைய லைக் வெரைட்டி ஆஃப் பீப்புளோட எமோஷன்ஸ் இருக்கும். அதுல வந்து நான் சொன்ன கிரே ஏரியாஸ்லாம் இருக்கும். இந்த கெட்டவன் நல்லவங்கிற மாதிரி இல்லாம ரொம்ப இல்ல ஒரு பர்சனோட எல்லா கேரக்டர்ஸுமே இருக்கும். அவங்களுக்கான நல்ல கேரக்டர்ஸ், கெட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அதுல காட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அதை வந்து திரும்ப திரும்ப அந்த மாமியார் மருமகளையும் எடுக்காம அந்த மாதிரி எல்லாம் வெளியே போயிட்டு சர்ச் பண்ண நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதான் பெட்டர். வந்து கதை கிடைக்கல அப்படின்னா ஏற்கனவே இந்த மாதிரி புக்ஸ் இல்ல இருக்கிற ரைட்டர்ஸோட கதைகளை வச்சாவது அதுக்கு ஸ்கிரீன் பிளே டெவலப் பண்ணி எடுத்தா கூட நல்லாதான் இருக்கும். அது எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு வரும்போது அது எல்லாத்தையுமே வந்து அது வெப் சீரிஸ்க்கான கண்டென்ட் இல்ல வேற பிளாட்ஃபார்ம்கான கண்டென்ட் எடுத்துட்டு போகணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி அழுகாட்சி இல்ல மாமியார் மருமக சண்டை இப்படி வந்தால் மட்டுமே அது டிவிக்கான கண்டென்ட் அப்படின்னு நினைக்காம எல்லா கண்டென்ட்டையுமே டிவிலையும் கொண்டு வரலாம். ஏன்னா இந்த மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு அக்சசபிலிட்டி இல்லாத மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மீடியம் வந்து டிவி தான். அவங்களுக்கும் எல்லா வகையான கண்டென்ட்டையும் கன்சியூம் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கணும். ஒரு எலைட் சரியான பாயிண்ட். ஓடிடி ஒரு எலைட் கன்சியூமருக்கு மட்டும்தான் இந்த கண்டென்ட் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம். ஓடிடிங்கிறது ஒரு பிரிவிலேஜ்க்கான இடம் தானே. ஆமா, ஏன்னா இப்ப வந்து நீங்க இந்த ஓடிடி, இந்த அமேசான், இது எல்லாமே நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து ஆக்குபைட் பை சவர்னா கிரியேட்டர்ஸ் நிறைய சொல்லுவாங்க. அப்படி ஆல்ரெடி அது இருக்கிறதுனால அதுலயுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரிவிலேஜ் பீப்புள், எலைட் பீப்புள் மட்டும்தான் அது ஒரு கண்டென்ட் கிடைக்கும். அதான் யாரோ ஒன்று ரீசெண்டா பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு நல்ல ஒரு பாட்காஸ்ட் கேட்டுருந்தேன்.
அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ஓடிடில வந்து ஒரு நல்ல கிராமத்து விஷயம் உங்களால பார்க்கவே முடியாது. நீங்க ஒரு கிராமத்து விஷயம் பாத்தீங்கன்னா கூட அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிட்டில இருக்கிறவன் கிராமத்துக்கு போனா அங்க என்னென்ன ஃபேஸ் பண்றான், அங்க என்னென்ன பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, கம்ப்ளீட்டா கிராமத்துக்கான விஷயத்த நீங்க வந்து ஓடிடில எடுக்கவே முடியாது. ஏன்னா வந்து ஓடிடி கன்சியூமர்ஸ்க்கு அது ரிலவென்ட்டாவே இருக்காது. அதை ரிலேட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னாங்க. இது ஒரு செமையான பாயிண்டா இருந்துச்சு. ஆமா. இப்போ சார்பட்டா பரம்பரை ரிலீஸ் ஆனப்போ ஐ திங்க் பாரஞ்சித் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆனதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா இது தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தாதான் இன்னும் என்னோட மக்களை வந்து அது அதிகமா போய் ரீச் ஆயிருக்கும். இப்ப நான் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு எல்லாம் அந்த ஓடிடிக்கான அக்சஸ் கிடையாது. நம்ம என்னதான் தியேட்டரை விட இது வந்து ஒரு மாடர்ன் பிளாட்ஃபார்ம் ஓடிடின்னு எல்லாமே பேசுனா, இப்ப இந்த டெக்னாலஜி வளர்ந்து எல்லாமே சொன்னால் கூட தியேட்டர் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அந்த விளிம்பு நிலை மக்களுக்கும் அக்சசபிளா இருந்துச்சு. இப்ப சென்னையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்ல கூட லாஸ்டா 10 ரூபா டிக்கெட்னு ஒண்ணு இருக்கும். நீங்க 150 ரூபா டிக்கெட்ல நீங்க உட்காந்து பார்த்தா கூட அந்த எக்கனாமிக்கலி கஷ்டப்படுற மக்கள் வந்து அந்த 10 ரூபா டிக்கெட்ல வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. கரெக்ட். சர்பட்டா பரம்பரை சொல்ற மாதிரியே ஜெய்பீமுமே வந்து ஜெய்பீம் இது நீங்க நினைச்சு பாருங்களேன், ஜெய்பீம் வந்து தியேட்டர்ல வந்து எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கும். என்ன இந்த பாய்ஸ் போய் மறிச்சு சண்டை போட்டுருப்பானுங்க ஒரு வகையில. ஆமா பரவாயில்ல ஓடிடி ரிலீஸ் ஆனதுனால அதுக்காக இவங்க பண்றாங்க இருக்காலாம் என்ன 5 கோடி கொடுத்தா சும்மா இருக்கு அப்படிங்கிறாங்க பாத்துக்கிட்டு இருந்தா. இல்ல என்னன்னா தியேட்டரிக்கல் ரிலீஸா வரும்போது வந்து அதுல நிறைய காம்ப்ரமைஸ் வந்துருங்க. அதுவும் கரெக்ட் தான். கரெக்ட். ஜெய்பீம்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன் இருக்கு பாத்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச அந்த சீனே வேற மாதிரி அந்த எசன்ஸே போயிருக்கும். அந்த ஜெயில இருந்து வெளியே வரும்போது ஒருத்தரா இது பண்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஆயிருந்திருக்கும். அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து ஓடிடில இருக்குதான். பட் ஸ்டில் நம்ம திரும்பவும் சொல்ற மாதிரி அந்த விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த என்டர்டைன்மெண்ட்ங்கிறது வந்து போய் ரீச் ஆகணும்ன்றது அவங்களுடைய உரிமைகள்ல ஒண்ணுதான். இப்போ கலைஞர் வந்து வீட்டுக்கு வீடு டிவி கொடுத்ததை வந்து ஏன் வந்து அது ஒரு அவர் ஒரு திட்டமா, அது ஒரு சமூக நீதி திட்டம்னு அவர் ஏன் சொன்னாரு? எல்லா உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் அது ஒரு என்டர்டைன்மெண்டாவோ இல்ல நியூஸாவோ ஏதோ ஒரு விஷயம் அந்த கண்டென்ட் அவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்கான ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அந்த டிவியை போய் கொடுத்தாரு. ஆமா, ஆக்சுவலா நம்ம மாடர்னைஸ் ஆகிறதுக்கும் ப்ராக்ரெசிவ் ஆகிறதுக்கும் என்ன காரணம்? நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கிறது மட்டும் தானே காரணம். இப்ப வந்து இப்ப கர்ணன்ல சொல்ற மாதிரி பஸ் வந்துட்டா இவன் படிச்சிருவான் அப்படிங்கறது பிரச்சனை. அதுதான். இப்ப செக்ஸ் எஜுகேஷன் ஒரு சீரிஸ் நம்ம பாக்குறோம். கரெக்ட்டா? செக்ஸ் எஜுகேஷன் சீரிஸ் பார்க்கலன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளவு எமோஷன்ஸ், இவ்வளவு இந்த செக்சுவாலிட்டில இருக்க ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம் ஒண்ணுமே நமக்கு தெரியாது. கரெக்ட்டா? இது நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, நம்ம என்ன ஃபாரின்ல போய் வாழ்ந்தோமா? பிரிட்டிஷ்ல யூகேல போய் வாழ்ந்தோமா? அது கிடையாது. யூகேல நடக்கிற ஒரு விஷயத்த காட்டுறதுக்கான ஒரு ஸ்கோப் இந்த சீரிஸ்ல இருக்குது. நம்ம பாக்குறோம். அந்த ஸ்கோப் இப்ப நம்ம பாக்யராஜ் ஒரு இது போட்டிருந்தாங்கல்ல, நீங்க கூட ஷேர் பண்ணி. ஆமா ஆமா, செக்ஸ் எஜுகேஷனுக்கு ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலா ஒரு நல்ல மூவ். அதான் இப்ப வந்து இது வரைக்கும் செக்ஸ் எஜுகேஷன் ப்ரோமோ அப்படியே அந்த ஒரிஜினல் அந்த இதோட ப்ரோமோவே போட்டுட்டு இருக்கும்போது தமிழ் ஆடியன்ஸுக்குன்னு பாக்யராஜ் வச்சு ஒரு ப்ரோமோ போட்டா பாக்யராஜ் என்ன எந்த சீரீஸை பத்தி பேசுறாரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கும்ல. அப்ப அந்த என்னமோ நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சீரீஸ் நினைச்சிட்டு இருந்த ஆட்கள் கூட அதை ரிலேட் பண்ணி அது என்னன்னு பாப்போம்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற பட்சத்துல வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இன்னொன்னு ரொம்ப என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, என்னோட பையன் தான் சஜஸ்ட் பண்ணா நாங்க வந்து ஃபேமிலியா சேர்ந்து பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை கேட்டு வந்து இன்னொரு ஃபேமிலி பேரண்ட்டும் பையனும் சேர்ந்து நாங்க வந்து ஒன்னா பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதும் அது வந்து ஒரு பயங்கர ஒரு சேஞ்ச். அது தேவை. என்னதான் எலிட் பீப்புளா இருந்தாலுமே அதுவுமே என்ன நடக்குதாங்கிறது தெரியுது இல்ல. ஆமா. சோ அதான் நம்ம ஃபைனலா சொல்ல வர்றது இந்த எபிசோட் மூலமா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து நல்ல கண்டென்ட் எல்லாமே டிவியை விட்டு மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கு. ஏன்னா அது வந்து கமர்ஷியல் பேசிஸ்ல வந்து உங்களுக்கு அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் ரீச் கிடைக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அண்ட் கிரிட்டிக்கலி அக்ளைம்டா இருக்கிறதுக்கு என்னோட கெரியர்ல நான் முன்னேறதுக்கு எனக்கு அங்க இருந்தா பெட்டர்னு நினைச்சு நிறைய பேர் வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு போறாங்க. அது தப்பு சொல்லல. ஆனால் இந்த மாதிரி வெறும் டிவியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இதுதான் கண்டென்ட், இதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எல்லா வகையான கண்டென்ட்டையும் பாக்குறதுக்கு அவங்களுக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவங்களுக்கு எல்லா வகையான ப்ராக்ரெசிவான முன்னேற்றத்திற்குரிய அதுக்கு ஏத்த மாதிரியான அல்லது பொழுதுபோக்கிற்கு அப்படிங்கிற மாதிரி, பொழுதுபோக்குன்றது யாரையுமே குறைச்சு பேசாம ஷேம் பண்ணாம அசிங்கப்படுத்தாம ஹர்ட் பண்ணாம
ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கிரியேட் பண்ணி அந்த கண்டென்ட்டையும் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுற மாதிரி கொடுக்க வேண்டியது இப்ப இருக்கக்கூடிய என்ன சொல்றது, ஜனரஞ்சகமான சேனல்னு சொல்லிக்கக்கூடிய சேனல்களுடைய பொறுப்பு. ஜெனரலா வந்து டிஃபரெண்ட் ஜான்ராஸ் வரணும். முக்கியமா வந்து இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் மைண்ட் செட்ஸ் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் மைண்ட் செட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இது ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம். ஒரு பக்கம் வந்து இந்த ரிச் கெட் ரிச்சர் போர் கெட் போர்ன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு சைடு வந்து ப்ராக்ரெசிவ் ஆகிட்டு இன்னொரு சைடு வந்து ஸ்டில் அந்த ரெக்ரெசிவ்லி திங்ஸ்லயே இருக்கிறது வந்து ரொம்ப ப்ராப்ளமான விஷயம். அதை அட்ரஸ் பண்றதுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ஒண்ணு சீரியல்ஸ் மொத்தமாவே இல்லாம போயிடணும். எல்லாமே ஓடிடில வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஓடிடி ஆக்சபிளா இருக்கணும். ஸோ தட் சீரியல்ஸ் மொத்தமா இல்லாம போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் டிவி பிளாட்ஃபார்ம்லயே வந்து எல்லா டைப் ஆஃப் ஜான்ராஸும் எல்லா ப்ரோக்ரஸிவ் கண்டென்ட்ஸும் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடோட இது எய்ம். மெயினா இந்த எபிசோட் பேசுனதுக்கு ஒரே காரணம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்துல வர சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இது பண்றோம். இப்போ வந்து ஒரு டிசேபிள் பர்சனை வந்து சந்தானம் வந்து இது பண்றாரு, கிண்டல் பண்றாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவ்வளவு பேக்லாஷ் கொடுக்குறோம், ருத்ரதாண்டவத்தை கிழிக்கிறோம், திரௌபதியை கிழிக்கிறோம். பட் இதை விட பயங்கர ரெக்ரெசிவா கண்டென்ட் இருக்க சீரியல்ஸ்க்கு வந்து நம்ம ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து நம்ம டெய்லி உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் இதை பத்தி கான்வர்சேஷன் வந்தாதான் வந்து அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் கன்சியூமர்ஸா நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கறோங்கிறத பொறுத்து தான் வந்து மார்க்கெட் இருக்கும். கரெக்டா? அதனால வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்த்தா, நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல வியூவர்ஸ் வந்து அவ்வளவு மோசமானவங்களா, மக்கள் அவ்வளவு முட்டாளா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதுதான் நம்ம வந்து இன்டெலிஜென்ட் பீப்புள்ங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சாதான் வந்து நம்மளுக்கு ஏற்ற கண்டென்ட் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மினிமம் ஒரு 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 குறைந்தபட்ச உழைப்புன்னு இருக்கும்ல அது போடுறதுக்கு, ஒரு ஆர்ட் தயாரிக்கிறதுக்கு அந்த குறைந்தபட்ச உழைப்பு குறைந்தபட்ச நேர்மையாவது அவங்க போட்டு அந்த கண்டென்ட் கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து வர்த்தியா இருக்கும். ஆமா, கடைசியா ஒண்ணு மட்டும் இது சொல்லிடுறேன். இப்ப இந்த சீரியல்ஸ் வந்து விமர்சிக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அதை விமர்சிக்கிற போது வந்து இந்த சீரியல்லாம் நீ பாப்பியா அப்படின்னு கேட்டுருவாங்க அப்படின்ற ஒரு இது கூட இருக்கலாம். சீரியல் நீங்க பாக்குறீங்கன்றது வந்து வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல. உங்களுக்கு அந்த அந்த டைப் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டோ அது என்னவோ அதை நீங்க ரசிச்சு பாக்குறீங்களோ இல்ல நக்கலுக்காக பாக்குறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். அப்படி பாக்குறத வந்து நான் வெளியே சொன்னா அதனால இது பண்ணிடுவாங்கன்னு நினைச்சும் எதுவும் நம்ம மறைக்க வேண்டியணுன்ற அவசியம் கிடையாது. அதை பாக்குறீங்கன்னா பார்த்து அதுல இருக்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு தப்பா தெரியுதுன்னா அதை கால் அவுட் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம பண்ணலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. ஓகே, ரைட். அவ்வளவுதான். வழக்கம் போல எப்போ யூஸ்வலா மிஸ் பண்ணிடுவோம், சொல்லி வந்துட்டேன். வழக்கம் போல பாட்காஸ்ட்டை வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் வந்து ஸ்பாட்டிஃபைல எதுல கேட்குறீங்க, ஸ்பாட்டிஃபையா கூகுள் பாட்காஸ்ட் எதுல இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்தா உங்களுடைய 90s ஃபேவரட் சீரியல்ஸ் என்னங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. நன்றி.